இந்த தலைப்பு கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அறிவாளர் பேரவை மிகப்பெரிய பேரவை, மிக சான்றோர் இருக்கிற பேரவை. அதுல இந்த வருஷம் ஃபுல்லா மகளிராகவே இருக்கும்போது ரொம்ப பெரிய பொறுப்பு. அதுல சகோதரி வந்து அதை எடுத்து செய்றாங்க போது, ஆனா நீங்க பேசணும் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. புரிஞ்சுக்கணும். முதல்ல இப்போ சகோதரி பிரச்சனை இல்லை. சோ இப்போ பராந்தகன் வந்திருந்தாரு. இடையில நடுவில் கிட்டத்தட்ட 456 வருஷம் இருக்கு. சோ பராந்தகன் ஜெயபுரத்துக்குலாம் வரல, இது வரலாறு. ஆனா கதைன்றது வந்து பராந்தகன் ஜெயபுரம் வந்ததா சொல்லிக்கலாம். ஏன்னா பராந்தகன் இருந்தது கிபி 800 9ஆம் நூற்றாண்டு. ஸோ பராந்தகனுடைய தலைமைன்றது வந்து கடைசி சோழர்கள். அவங்க வந்து பழைய தஞ்சாவூர் கும்பகோணம் மட்டுமே இருந்தாங்க. ஸோ இப்போ பழைய கும்பகோணத்துல கூட இவ்வளவு வரது விஷயம் இல்லை. அப்போ வரலாறு எது, கதை எதுன்றதை புரிஞ்சுக்கணும். இப்போ பொன்னி இதை முதல்ல சொல்லி முடிச்சுட்டு நம்ம அப்புறம் வீர மகளிருக்கு போவோம். இப்ப பொன்னியின் செல்வன் முழுக்க முழுக்க கதை எழுதின கல்கி ரங்கராஜனே கத்தி சொல்லிட்டாரு. ஆனா அதை எப்படி வந்து பிராண்ட் ஆக்கப்பட்டதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பொன்னியின் செல்வன் 1950 60களில் ஃபேமஸ் ஆகி விகடன்ல வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வருது. 1998 99ல யாகு சாட்னு ஒன்று வருது. இதுல ஒரு குறிப்பிட்ட மக்களால் அது வந்து பரப்பப்படுது, குறிப்பிட்ட கதை மாந்தர்களால் அது கொண்டு போகப்படுது. அதாவது திரைக்கதை ரொம்ப நல்லதா இருந்தாலும் கூட திரைக்கதையில இருக்கிற வஞ்சகம் நஞ்சகம்லாம் சில குறிப்பிட்ட மக்களை சங்கடப்படுத்துறதுக்கும் தாழ்வுபடுத்துறதுக்குமான கதை ஓட்டங்கள் அது நிறைய இருக்கும். அதே மாதிரி உடையார்னு ஒரு நாவல் வந்துச்சு. வரலாறு என்னன்னா பாரம்பரியமும் கலாச்சாரமும் சேர்ந்த வாழ்வியலை சொல்லுகிறது. இந்த வரலாறு தென்னிந்திய கலாச்சாரத்தை மட்டும் இவ்வளவு அழகா கொண்டு வருதுன்னா அது இன்னமும் மேலோங்கி இருக்கிறதுனாலதான் நாமளாவே இருக்க முடியுது. இந்த சமுதாயங்கள் வந்து உடையாம இருக்கிறதுக்கு காரணம் இன்னமும் அந்த வரலாறு தான். ஸோ அப்ப கதை வேற வரலாறு வேறன்றதை புரிஞ்சுக்கணும். அடுத்தது குந்தவை நாச்சியார். இப்போ அதை எப்படி இந்த கதையை வந்து வரலாறு வந்து எப்படி கதையா திரிச்சிட்டாங்கன்னு சொல்றேன். இப்போ நம்ம நிறைய கதை படிக்கிறோம். அந்த கதைகள்ல வர்றது எல்லாமே ஒரு 20-30% வரலாறா இருக்கலாம், மித்தது எல்லாமே கதை. அப்ப அதை நம்ம எங்க விட்டுறணும்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் விஷயம். குந்தவை நாச்சியாரே 3 பேர் இருந்தாங்க. ஸோ இதுல இங்க இருக்கிற அதாவது வந்து ஏர்லி சோழாஸ் சொல்ற முந்தைய சோழர்கள், அதாவது எந்த சோழன்னா கடைசியில இருக்கிற கோச்சங்க சோழன் வரைக்கும் இருக்கிற வரலாறு தான் இங்க இருக்குது. அதுக்கப்புறம் களப்பிரார்கள் காலம் வருது. இந்த களப்பிரார்கள் காலமும் இருண்ட காலம்லாம் இல்ல. அந்த களப்பிரார்கள் காலத்துலதான் திருவள்ளுவர் வந்து திருக்குறளை ஏற்றினார்னு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. களப்பிரார்கள் காலத்துல திருக்குறளே வருது. சோ நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம வந்து கதையா புரிஞ்சுக்கிறதுன்றது வேற, உண்மையான வரலாறுன்னு புரிஞ்சுக்கிறது வேற. இந்த வரலாறை நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லும் போது எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு சங்கடம் ஏற்பட்டுச்சு. என்னன்னா மதுரை தமிழ் சங்கத்துல நான் பேசுறேன் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. இந்த கீழடி வந்து இப்ப பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது நான் பேசுறேன். எனக்கு இருக்கிற ஒரு பயங்கரமான ஆழ்மையான கருத்து என்னன்னா, கீழடியே இவங்க 2500-3000 வருஷத்துக்குள்ள மட்டும் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கணும். எனக்கு புரியல. அதாவது முதல்ல நம்ம மக்களுக்கு அது புரியல. கல் தோன்றி மண் தோன்றா அப்படின்னா, இந்த கல் தோன்றி மண் தோன்றாங்கிறதுக்கு முதல்ல பொருளே நிறைய பேருக்கு புரியாது. கல் தோன்றினா மலைகள் எல்லாம் தோன்ற பிறகு, மண் தோன்றுனா வளமான ஆறுகள், அதாவது சிவிலைசேஷன் கல்டிவேஷன் இதெல்லாம் தோன்றதுக்கு முன்னாடியே மனிதர்கள் தோன்றிட்டாங்க. அந்த மனிதர்கள் தமிழர்களா இருந்தாங்க. அவங்க வாளோடு மூத்த குடின்றது சொல்றதுக்கு தான் பொருள். அதை விட்டுட்டு நாம தப்பா புரிஞ்சுக்கிறது அதுலயுமே தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு சிவிலைசேஷன், ஒரு நாகரிகமான மக்கள் தமிழர்கள் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கும்போது கீழடி நாகரிகம் ஏன் 5000-10,000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடாது? தொல்காப்பியத்தையே இத்தனை இலக்கிய பிறவில இருக்கிற நீங்கள்லாம் இவங்க வெறும் 9,000 5,000 10,000 வருஷத்துக்குள்ள வர வைக்கிறது எதுக்குன்னா அது ஒரு வகையான ஒரு அரசியல், ஒரு கீழ்த்தரமான அரசியல். அந்த அரசியல் போகக்கூடாது. ஆனா ஏன் அந்த இதை நீங்க சொல்றீங்கன்னா, நம்ம கிட்ட ஒண்ணு இருக்கு, ஏஎஸ்ஐன்னு ஒண்ணு வச்சிருக்கோம், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அந்த சர்வே ஆஃப் இந்தியா ஒத்துக்கிட்டாதான் உங்க வரலாறையே அவங்க ஒத்துக்குவாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, நான் ஏன் ஒரு ஏஎஸ்ஐயால அங்கீகரிக்க பண்ணணும்? என்னுடைய கலாச்சாரமும் என்னுடைய வரலாறும் ஒரு குறிப்பிட்ட நீங்க வச்சிருக்க ஒரு நாம் ஸ்கூல்லதான் அங்கீகரிக்க பண்ணணும். என் பாட்டனும் முப்பாட்டனும் 5000 வருஷத்துக்கு முன்னாடி வாழலையா? அப்போ எனக்கு புரியல. இது வந்து இதை ஏத்துக்கிற மனப்பான்மையோ ஆராய்ச்சி பண்ற மனப்பான்மையோ யாருக்கும் இல்ல. கீழடின்ற ஒரு நாகரிகத்தை நீங்க 3000 வருஷத்துக்குள்ள சுருக்க நினைக்கின்றது ஒரு மோசமான அரசியல். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ கீழடிக்கு முன்னாடியே ஒரு ஸ்ரீரங்கம் வரலாறு யாருக்கா தெரியுமா? வெள்ளி திருமுத்த திருவரங்கன் யாருன்னு ஸ்ரீரங்கம் போடுறீங்க, கூகுள்ல ஸ்ரீரங்கம் வந்தாதான் ஸ்ரீரங்கம் இல்ல. ஸ்ரீரங்கன்ற பேரே தப்பு போல. வெள்ளி திருமுத்த கிராமத்துல இருக்க அரங்க பெருமானுடைய சந்நிதி. அப்ப இது எத்தனை வருஷம் வரலாறு? கிள்ளி வளவனால்
அப்ப திருவரங்கம் எவ்வளவு பழமையான விஷயம்ன்றதை யோசிச்சுக்கோங்க. அப்ப அதுக்கு முன்னாடி இருந்த கட்டடக்கலை யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பெரிய ஒரு வேட்டிகனை நம்ம பாராட்டுறோம், திருவரங்கத்தை யாருமே பாராட்டுறது இல்லை. இத்தனை ஒரு தீவுக்கு நடுவில் இவ்வளவு பெரிய கற்களை எப்படி கொண்டு போயிருப்பாங்க, இவ்வளவு அழகா ஒரு கோபுரத்தை எடுப்பாங்க. 21 மொட்டை கோபுரம் எப்படி வந்திருக்கும். நீங்க அதுக்கப்புறம் அந்த மடம் வந்துச்சு, இந்த மடம் வந்துச்சு, அவா செஞ்சா இவா செஞ்சான்றதெல்லாம் அடுத்த விஷயம். இதுதான் வரலாறு. அப்ப இந்த வரலாறு எவ்வளவு நுண்ணியமானது, இந்த அரசியல் எவ்வளவு நுண்ணியமானதுன்றதை புரிஞ்சுக்கணும். மதுரை தமிழ்ச்சங்கத்துல சொல்றாங்க இல்ல, எங்க ஆர்கியாலஜிக்கல் சர்வேல சொன்னாதான் நாங்க ஒத்துக்குவோம். அது ஒரு கூட்டான ஒரு மக்கள் இருக்காங்க. எனக்கு என்ன புரியலன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்களேன், இந்த கல்வெட்டு தான் வந்துச்சுன்னா அப்ப கல்வெட்டுக்கு முன்னாடி ஓவியங்கள் மூலமா மலை குகைகள்லாம் வரைஞ்சாங்க இல்லையா, அப்ப அது வரலாறு இல்லையா? அடுத்தது இந்த பொன்னியின் செல்வனுக்கு வரலாறு வருவோமே. ஆதித்ய கரிகாலனை கொல்லும் போது அவருக்கு வயசு 21. உண்மையிலேயே ஆதித்ய கரிகாலனை கொல்லும் போது ராஜராஜ சோழனுக்கு வயசு 3. அதுக்கு ஒரு கல்வெட்டு உங்க மலவராயனூர்ல இருக்கு, சரியா? உத்தம சோழன் ஆர்டர் போட்டு இந்த ஆதித்ய சோழனுடைய கொலை வழக்கு நடக்கும் போது அவர் ஒரு பெரிய விஷயம் பண்றாங்க. அதாவது ராஜராஜ சோழனுடைய அம்மா அழுதுறாங்க, வயசுக்கு பையன் செத்து போயிட்டான், வயசுக்கு பொண்ணையும் கூட இருக்கு, பால் குடி மாறாத என் பாலகனை வச்சுக்கிட்டு நான் நின்றுட்டு இருக்கேன், என்ன உடன்கட்டை ஏற சொல்றாங்கன்ற கல்வெட்டு இருக்கு. அப்ப வரலாறு என்ன சொல்லுது பாருங்க, ஆதித்ய கரிகாலன் இறக்கும் போது ராஜராஜ சோழன் வயசு 3. அதுதான் உண்மையான வரலாறு. அதுல இருந்து 29 வயசு வரைக்கும் தேசாடனம்னு சொல்ற அவர் கரூர் தேவருடைய பாத யாத்திரையா சுத்துறாரு. உத்தம சோழன்ற மதுராந்தகன் உண்மையான ஆட்சி கட்டுல இருந்து இறங்குற வரைக்கும் நீங்க கால்குலேஷன் பார்த்தா கரெக்டா வந்துடும். சோ அப்போ உண்மையான வரலாறு எப்படி இருக்கு, நம்ம கதை மூலமா படிக்கிற வரலாறுலாம் இருக்கா? அதே மாதிரி ராஜராஜ சோழன் எந்த சண்டையிலும் பங்கேற்கவே இல்லை, சண்டை போடவே இல்லை. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான தகவல் பாருங்க வரலாறு. ராஜராஜ சோழனுடைய அவருடைய அப்பா 14 வயசு இருக்கும்போது, ராஜராஜ சோழன் 14 வயசு இருக்கும் போதே பிறந்துடுறாரு ராஜேந்திர சோழன். அப்ப சண்டையில ராஜராஜ சோழனுக்கு 28, தன்னுடைய அரியணை கட்டில் ஏறும்போது பையனுக்கு 14-15 வயசு இளவரசன். அரல்வாய் மொழியில ஆரம்பிக்கிற சண்டைய திரும்பி 59 வயசுலதான் அவர் அரசர் ஆகிறார். காலத்தின் மிகப்பெரிய கொடுமை. தி வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் பிரின்ஸ் இஸ் ராஜேந்திர சோழன். சண்டை போட்டதெல்லாம் ராஜேந்திர சோழன், ஜெயிச்சதெல்லாம் ராஜேந்திர சோழன். ஆனால் ஒரு இடத்தில் கூட தன் தந்தையை மிஞ்சாமல் காத்த மிகப்பெரிய மகன் அவன். எவ்வளவு பெரிய வரலாறு. இந்த வரலாறு எப்படி ஏன் தெரிய மாட்டேங்குது? அதே மாதிரி சுங்கம் தவிர்த்த உங்களுடைய குலோத்துங்க சோழனுக்கு தமிழே தெரியாது, இதுவும் வரலாறு. அவர் தெலுங்கு தேசத்திலிருந்து வந்தார். சோ வரலாறு என்பது வேறு, கதைகள் என்பது வேறுன்றதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வரலாற்றில் வீர மகளிர்னு வரும்போது ஒரே ஒரு வேலுநாச்சியார் மிகச்சிறந்த வீராங்கனை, ஒரு குயிலி மிகச்சிறந்த ஒரு 4-5 பேரை மட்டும்தான் வச்சுக்கிறோம். எனக்கு என்ன புரியலன்னா, ஒரு அரசர் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளனாக இருக்கணும்னா அவங்களுக்கு பின்னாடி இருந்த அவங்களுடைய மனைவியெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க நீங்க? வெறும் வீட்டுல உட்காந்து குழந்தை பெக்கிறதுக்கு மட்டும் அவங்களுக்கு வேலை எல்லாம் கிடையாது. அவங்களுடைய வேலைகள் அந்த அரசாங்கத்தை நடத்துவது. சோழ சாம்ராஜ்யம் வாஸ் தி லாங்கஸ்ட் டைனாஸ்டின்றாங்க. நீங்கெல்லாம் கிடையாது. 486 இயர்ஸ் லாங்கஸ்ட்னா உடனே 2000 வருஷமா இருந்துச்சுன்னு உடனே ஏதாவது கூகுள புரட்டிட்டு பேசக்கூடாது. அதாவது தொடர்ச்சியாக, அதாவது விஜயாலய சோழனுடைய காந்த மனோகரனின் மகனாகிய விஜயாலய சோழன் ஆரம்பிச்ச அந்த வரலாறு இறுதியாக ஆதி ராஜேந்திரன் வரைக்கும் வருது. தி லாங்கஸ்ட் பீரியட், தி சக்சஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் சோழாஸ். அப்படி பார்க்க போகும்போது விஜயாலய சோழன் ஆரம்பிக்கிறீங்க. முதல்ல இப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப அங்க இருந்த எல்லாருடைய வரலாறையும் நான் எல்லார்டையும் பகிர்ந்துக்க விரும்புறேன். முதல்ல விஜயாலய சோழனுக்கு இருந்த ஊர் எவ்வளவு பெருசு இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? பழையறை எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? தாராசுரம். அந்த ஊருக்கு பஞ்சாயத்து தலைவராக தான் இருந்திருக்காரு விஜயாலய சோழன். அவர் பெரிய அரசர்லாம் இல்லை. ஆனா அதே நேரத்துல வரலாறு எப்படி மாற்றப்படுதுன்றதையும் புரிஞ்சுக்கணும். உடையார்பாளையம், அரியலூர், கீழப்பள்ளூர், மேலப்பள்ளூர், நாகப்பட்டினம், இதை ஒருங்கிணைந்த சேர அரசர்களின் தொகுதியாக முதல்ல சேர அரசர்களுடைய நாடுவாழி குடும்பம் எப்படி இருந்துச்சுன்னு வரலாறு புரிஞ்சுக்கணும். நீங்க 12 செனட், அதை வச்சுதான் ரோம்ஸ்ல செனட்டை ரெடி பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. 12 நாடுவாழி குடும்பம்ன்றது 12 அரசர்கள். அந்த அரசர்களுக்கு சேர்ந்து ஒரு பேரரசரை தேர்ந்தெடுப்பாங்க. அதுதான் சேரமான், இருமான், குறையான். அப்படி உடனே இவர்கள் மலையாளிகள், இவர்கள் தமிழர்கள்லாம் பிரிக்க கூடாது. ஏன்னா அன்றைய காலத்துல சேரர்களுடைய தலைநகரம் கரூரா இருந்துச்சு. கரூரா இருக்கும்போது பெரம்பலூர் நடுநாடு. அப்ப இங்க இருக்கிறவங்க எப்படி உடனே மலையாளியாக இருக்க முடியும்? இதுதான் வரலாற்று உண்மை. நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். புரியுதா இல்லையா? திருவனந்தபுரம் மகாராஜா டாக்குமெண்ட் பிரகாரம் தமிழர். ஆனா நாம என்ன நினைச்சுக்கிறோம்? ஒரு மலையாளின்னு நினைச்சுக்கிறோம். வரலாற்று பிரகாரம் அது தவறு. எத்தனையோ தகவல்கள் இருக்கு, நாம தவறா புரிஞ்சுக்கிறதுனால வரலாறு நம்ம சிதைத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ வீர மகளிருக்கு வரேன். சோ முதல்ல ஆதித்ய சோழன் கல்யாணம் பண்ணது ஒரு பழுவேட்டர்களுடைய பொன் கோகிலா நடிகள் ஒண்ணுன்னு ஸ்தானு ரவியுடைய மகள் அவர்கள். அதாவது குலசேகர கந்தமாற பழுவேட்டருடைய தம்பியுடைய மகள். அவர் ஒரு சேர அரசுடைய பொண்ணு. அப்போ பராந்தகன் யாருடைய இளவரசர்? சேரர்களுக்கும் சோழர்களுக்குமான இளவரசர். சோ இவ்வளவு பெரிய ஒரு பொலிட்டிக்கல் மேரேஜ் பாருங்க. அப்போ இந்த 2 தேசத்தையும் காப்பாத்துகிற ஒரு மிகப்பெரிய ஆதித்ய சோழனுடைய மனைவிக்கு இருக்கு. அவங்க பேர் கோகிலா நடிகள்.
கிட்டத்தட்ட 12 வருட காலங்கள் ஆதித்ய சோழன் படையெடுத்து போய் பல்லவர்களையும் கங்கர்களையும் வேட்டையாடி ஒருங்கிணைத்து கொண்டு வர வரைக்கும் இந்த அம்மா பழையறை, கும்பகோணம், நாகப்பட்டினம், தஞ்சாவூரை கட்டி ஆளுகிறார்கள். ஒரு ஒத்த பெண்மணியா. அந்த அம்மாவோட வரலாறு ஏன் வீர மகளிர்னு வரல? ஏன்னா எங்கேயும் பதிய வைக்கப்படவே இல்லை, பதிய வைக்க விருப்பம் இல்லை. இன்னொரு விஷயத்தையும் சொல்றார். சதாசிவ பண்டாரத்தார், பாலாம்பால்னு ஒரு பெரிய வரலாற்று அறிஞர் இருந்தாங்க. அந்த மாதிரி பேரை யாருமே சொல்றது இல்லை. நீலகண்ட சாத்திரியை சொல்றோம், யாரையும் சொல்றோம். ஆனா தொகுத்து எழுதினது பாலாம்பால், சோழர்களுடைய வரலாற்று சரித்திரத்தை. 1867 1907 வரைக்குமே பெரிய கோயில் யாரு கட்டினா நம்ம ஆளுங்களுக்கு யாருமே தெரியாது. நம்ம யாருக்கு உண்மையில நன்றி சொல்லணும்? சார் அர்த்தர் காட்டனுக்கு சொல்லணும். உங்க கல்லணையை புதுப்பிச்சு கொடுத்தவர் அவரு. இன்னும் எத்தனை பேருக்கு தெரியும்? இப்ப போட்டிருக்க இந்த மத கீதைகள்லாம் கரிகாலன் போட்டதுன்னு, அதெல்லாம் கிடையவே கிடையாது. கரிகாலன் கட்டது கற்சிறை, 5 ஆறுகள் போகக்கூடிய வழியை ஏற்படுத்தி கொடுத்தார். அதுக்கு மேல மதகு போட்டது, ரோடு போட்டதுல ஒரு வெள்ளக்காரர். சோ வரலாறு என்பது என்னவென்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு பிடிக்காதவங்க செஞ்சதையும் நம்ம நிராகரிக்க கூடாது, பிடிச்சவங்க செஞ்சதையும் அதிகமா பேசிடக்கூடாது. ரொம்ப அழகான விஷயமா இருக்கு இதுல. கோக்கிலான் அடிகள் 12 வருடங்கள், அந்த வீர பெரிய பெண்மணி 12 வருடங்கள் பராந்தகன் என்கிற வீரநாராயணன். பராந்தகன்னா என்ன அர்த்தம்னா, அதாவது மிகப்பெரிய அரசர்களை ஒழிப்பவன், எல்லாரையும் முடிச்சு வைக்கிறவன் அர்த்தம். சரியா? கேரளா ஆந்தகன், ஆந்தகன் அப்படின்னா பினிஷ் பண்றவன் அர்த்தம். அப்படி இருக்கிற ஒரு பராந்தகனையும் ஒரு கண்ணாரத்தேவரையும் குழந்தையும் வச்சுக்கிட்டு அந்த அம்மா எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனையும் பார்த்துட்டு இருக்கு. இதுல உடம்பு சரியில்லை விஜயாலய சோழனையும் சமாளிக்கணும். இப்படி யோசிச்சு பாருங்க. அப்போ முதல் வீர பெண்மணி சோழ வரலாற்றுல அந்த அம்மா தான் ரொம்ப 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 முக்கியம். ஆனா வரலாற்றுல 1-2 இடத்துல தான் பதியப்படுது. அதுக்கப்புறம் அங்கேற்கண்ணியில் ஆளுடைய அங்கேற்கண்ணின்னு சொல்ற பராந்தகனுடைய மனைவி. சரியா? அதுக்கப்புறம் அடுத்தது அரிஞ்சேச்சனுடைய மனைவி கல்யாணி. இவர்கள் அத்தனை பேருமே வீர பெண்மணிகள். இவங்களதான் அதிகாரிச்சிகள் படைன்ற ஒரு மிகப்பெரிய படையை உருவாக்குறாங்க. அந்த படை மூலயமா தான் திருநங்கைகள்லாம் அதை சேர்க்கிறாங்க. இந்த படை தான் அரசர்களும் அதாவது போர் வீரர்களும் வெளியே ஜெயிக்க போகும்போது ஒட்டுமொத்த அட்மினிஸ்ட்ரேஷனையும் சோழர் அந்த கோட்டை கொத்தளங்களையும் பாதுகாக்கிறாங்க. முதல்ல நம்ம நிறைய இங்கிலீஷ் படம் பாக்குறோம், தமிழ்நாட்டுல படம் எடுக்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு அவசியம் இல்லாத படம் தான் எடுப்போம். சரியா? சோ அப்போ ஒரு படமா எடுத்திருந்தா ஆயில கொதிக்க வச்சு வரவு மேல ஊத்துற விஷயத்த கண்டுபிடிச்சது இந்த அங்கேற்கண்ணியும் இந்த கல்யாணி அம்மாவும் தான். அது அப்ப அவங்கள பெரிய வீர மகளிர் இல்லையா? எனக்கு புரியல. யார் மேலேயும் அவங்களுக்கு வெஞ்சன்ஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனா தன்னுடைய குல குழந்தைகளை பாதுகாக்கவும், தன்னுடைய இளவரசிகளை பாதுகாக்கவும், இளவரசிகளை பாதுகாக்குவதற்காகவும் கோட்டை கொத்தளம் மட்டும் இல்ல, ஒரு காயின் எப்படி அடிக்கிறது, குடும்பத்தை எப்படி நடத்துறது. அரசர் வெளியே போயிட்டா, இன்னைக்கு இருக்கிற மாதிரி காலையில போயிட்டு ஈவினிங் வேலை வரதெல்லாம் கிடையாது. வெளியில மேட்ச் பாஸ் பண்ணி போயிட்டா திரும்பி வர வரைக்கும் உயிரோடு இருப்பாங்களான்னு தெரியாது. சோ அப்ப வரலாறு நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். எது வரலாறுன்றது இத்தனை ஒவ்வொரு பங்கீடும் ஒவ்வொருடைய பங்களிப்பும் மிகப்பெரியது அவங்களுடைய பெண்களுடைய பங்கு. சோ அந்த ஆண் மகனுக்கு, அதாவது ரொம்ப அழகா சொன்னாங்க பெண்களுக்கு சமம்னா, அதாவது 600-800 வருஷத்துக்கு முன்னாடியே கேஸ்ட் எல்லாம் கிடையாது. அப்ப பட்டங்கள் தான் இருந்தது, கிளைகள் தான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிஸ்டம் வேற. அப்ப இருந்த பெண்கள் இந்த மாதிரி சமம், நீங்க வெளியே விடுங்க சம்பாதிப்பெல்லாம் கேட்கல. அவர்கள் நிர்வாக கட்டுப்பாடை தங்களுடைய கைக்குள் வைத்திருந்தார்கள். அதாவது அவங்களுக்கான அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இருந்துச்சு. அதை ரொம்ப தெளிவா அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ல காமிச்சாங்க. ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. யோசிச்சு பாருங்களேன். ஒரு குடும்பம் இன்றைய அளவும், ஒரு தாத்தா பாட்டியா நான் இருக்கேன், எனக்கு 3 குழந்தைங்க இருக்கு, அதுக்கப்புறம் 2 குழந்தைங்க இருக்குன்னு பெருமையா பேசிக்கிற அந்த தாத்தா பாட்டிக்கு, அந்த தாத்தாவுக்கு கண்டிப்பா ஒரு மனைவி இருப்பாங்க. எந்த விதத்தையும் எதிர்பார்க்காம எல்லா விஷயத்திலையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி அமைதியா எனக்கு இது வேணும், நீங்க என்ன ரெகக்னைஸ் பண்ணுங்கலாம் சொல்லாத ஒரு மனைவி இருப்பாங்க. சரியா? அதை சொல்லாததுனாலேயே அவங்க ரொம்ப உயரத்துல இருப்பாங்க. அவங்களும் வீர பெண்மணி தான். சண்டை இன்னைக்கு ஏன் குடும்பங்கள் தத்தளிக்கிறது, ஏன் பிரச்சனைக்கு போகுதுன்னா, நீ எனக்கு பண்ணு நான் உனக்கு பண்ணுன்னு சொல்றதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் தான். இந்த சிஸ்டம் எல்லாம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை. அவங்க இதை ரொம்ப அழகா கொண்டு போனாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கோங்களேன். அதிகாரிச்சிகள் படைன்றது சாதாரணமா கட்டமைக்கப்படுற விஷயம் இல்ல. பெண்களும் திருநங்கைகளும் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பட்டாளம். அந்த பட்டாளம் இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் ரோந்து போவதையும், காயின் அச்சிடுவதையும், அப்புறம் அதாவது எப்படி சொல்றது, பட்டயம் உருவாக்குவதிலும், கல்வெட்டு உருவாக்குவதிலும், அதாவது சண்டை இல்லாத காலத்துல, அடுத்தது வரி வசூல் செய்வதிலும் மிக மிக நேர்த்தியாக இருந்தது. அப்ப வீரம்னா என்ன, முறத்துல அடிச்சோ சண்டை போடுறது மட்டும் கிடையாது, அட்மினிஸ்ட்ரேஷன். சரியா? குடும்ப நிர்வாகம், குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லுதல், அந்த குழந்தைகள் எல்லாம் படிக்க வைக்கிறது. இன்னைக்கு இருக்கிற மாதிரி இன்ஜினியரிங் ஆக்கினா நல்லது, மருத்துவர் ஆக்கினா நல்லதுன்னு கங்கணம் கட்டிக்கலாம் அலையில. ஆனா அன்னைக்கு இருக்கிறவங்க வாழ்வியலை படிச்சாங்க, வாழ்க்கைக்கு தேவையானதை படிச்சாங்க. அப்ப இவ்வளவு பெரிய விஷயங்களை அவங்க சாதிச்சிருக்க முடியும். அப்படி யோசிச்சு பாருங்க. அப்ப ஒரு வரலாறு பண்பும் கலாச்சாரமும் பாரம்பரியமும் சேர்ந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்களேன். எப்ப நம்மளுடைய வரலாறு, சொந்த வரலாறு நாம இழந்துடுறோமோ அப்பவே நீங்க உங்களை அழிச்சுக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்க குடும்பத்தை பத்தி அதாவது ரொம்ப ரீசென்ட்லி ஒரு பெரிய ஃபேமிலின்னு சொல்லிக்கிற ஒரு ஃபேமிலியை சந்திச்சேன்.
பண அளவில் அப்படி வச்சுக்கோங்க. எனக்கு 400 லாரி இருக்கு, அது இருக்குது, நான் போன் போட்டா அவர் எடுப்பாரு இவர் எடுப்பாருனாரு. அப்பதான் அவருடைய பேரன் வரான். அப்போ அவர் சொல்றாரு, உங்க தாத்தா பேர் என்னப்பான்னு நான் கேட்கிறேன். தாத்தா பேர்லாம் தெரியாது, தாத்தா தான். எனக்கு என்ன கஷ்டமா இருந்துச்சுன்னா, தான் பேரை சொல்லி கொடுக்காத தாத்தா மேல தப்பா, தாத்தா பேரையே சொல்ல விரும்பாத பேரை மேல தப்பா? இல்ல, 2 பேர் மேலையும் தப்பு. இதை தப்பு செய்யறது எப்படின்னா, அந்த தாத்தாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கும், பையன் இருப்பான் இல்லையா, அவன் சொல்லணும் இல்ல எங்க அப்பா பேர் இதுதான் அந்த பையனுக்கு. இல்ல அதுவே இல்லைன்னாலும் தாத்தா இப்படி எல்லாம் இருக்காருன்னு சொல்லி கொடுக்குற அளவுக்கு அந்த வீட்டுல ஆள் இருக்கணும் இல்லையா? சோ இப்ப வரலாறு எங்க சரியுதுன்னு பாருங்க. சரியா? நான் இப்பெல்லாம் கல்லூரிகளுக்கு எல்லாம் போறதில்ல, எங்கேயும் போறதில்ல. 10 வயசு இருக்கிற 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் பசங்க கிட்ட சொல்லி கொடுங்க. ஏன்னா அது மட்டும் தான் மிக நேர்த்தியா கொண்டு போகப்படுது. அதாவது ஒரு கூகுளோ ஒரு ஏஐயோ ஒரு சாட் ஜிபிடியோ இருந்துட்டா எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிக்கிற ஒரு ஆளுக்கு தனியா பஸ் ஏறி போக தெரியாது, ஒரு ரேஷன் கடையில அரிசி வாங்க தெரியாது, இன்னைக்கு கிலோ என்னன்னு தெரியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்களேன். பாப்பா பேர் என்னடா? சரி, நம்ம தமிழ்நாட்டுடைய உணவுத்துறை அமைச்சர் பேர் தெரியுமா உனக்கு? தெரியாது. மின்சாரத்துறை அமைச்சர் பேரு, இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் பேர் என்ன? ஐயோ, மோடிஜி. சரி, அதுல எந்த சந்தேகமும் இல்லைல்ல. சரி, அப்ப நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேர் தெரியுமா? தெரியாது. சோ இது ஒரு சாதாரண விஷயம். அவன் மேல தப்பெல்லாம் கிடையாது. இல்ல கல்வி தரம் அதுவும் சொல்லக்கூடாது. தேடல் கம்மியாயிருச்சுன்னு சொல்ல இல்ல. இங்க பாருங்களேன், இப்போ ஒரு சின்ன விஷயம் அதுதான். அதாவது தேடல் கம்மியாயிருச்சு, அதுதான் வரலாறு. சரியா? எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற எல்லாரும் 50 வயசுக்கு மேல இருப்பீங்க. நீங்க எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க, லைப்ரரின்னு உள்ள போய் படிச்சிருப்பீங்க. இப்ப வரைக்கும் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில தகவல்கள் புகட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு சர்ச்சிங் கெப்பாசிட்டி இருக்கு, அதாவது தேடல் இருக்கு. அந்த தேடல் எதுல தேடணும்னே இல்லை. எனக்கு என்ன தேவை, காலையில சிக்கன் எது எங்க கிடைக்கும் கேனா அதுல வரதான் இருக்கே தவிர என்னுடைய தேடல் என்னுடைய அறிவு சார்ந்த விஷயமா எதுவுமே இல்லை. அப்ப என்ன ஆகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இனி வரப்போற காலங்கள்ல மார்க்ஸ் அதிகமா இருக்கும், அச்சீவ்மெண்ட்ஸ் அதிகமா இருக்கும், ஆனா மாரல்ஸ் இருக்காது, நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்காது. அப்படி இருக்கும்போது நாம எவ்வளவு அழகா நீங்க சொல்லிக்கிறோம், வீர மகளிர்கள் அன்று இருந்தார்கள் என்று. இனி வரப்போற காலகட்டங்களில் வீர மகளிரும் இருக்க மாட்டார்கள், வீர மகன்களும் இருக்க மாட்டார். சரியா? we are raising அமுல் பேபிஸ், அவ்வளவுதான். சரியா? நம்ம எப்படி நீங்க மாடர்ன் சொசைட்டின்னு சொல்லிக்கிறீங்களோ அதுல நடக்க போறது. அவங்க மேல தப்பே கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம எத்தனை வாட்டி நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம், சும்மா கூப்பிட்டு வச்சு நியூஸ் பாருங்க, இதை சர்ச் பண்ணுங்க. ஏன்னா நீங்க என்ன படிச்சுட்டு வெளியே போனாலும் சரி, இப்ப சார் மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட் அபிஷியல் கிட்ட புதுசா வர ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் மாட்டினார்னா சார் வச்சு செஞ்சிருவார் அவனு. ஆமா, அவரோட முன்னாடி அவரோட அடித்திறமை நிக்கவே முடியாது. ஏன்னா படிப்பு மட்டும்தான் முக்கியம். அவன் நினைச்சிருப்பான் எம்பிபிஎஸ்ல கோல்டு மெடலிஸ்ட், இங்க வா அப்படின்னு சொல்லி பிராக்டிக்கலா ஒரு விஷயத்தை செய்ய சொல்லும் போது அவருக்கு தெரியும் அவனை எங்க மடக்கணும், என்ன செய்யணும், ஏது செய்யணும். அதுதான் மாரல், வாழ்வியல் தத்துவன்றது அதுதான் வரலாறு. அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல இந்த வீர மகளிர் எப்படி இருந்திருப்பாங்க? அவர்களுக்கு இந்த ஏட்டுக்கல்வின்னு சொல்ற கல்வி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அவர்களுக்கு பெண் கல்வியும் தனியாக வழங்கப்பட்டது. ஒரு பெண் என்பவள் யார், அவள் என்னென்ன வகுப்புகள் உடையவள், அவள் எப்படி எப்படி எல்லாம் மேன்மையாக இருக்கணும், அவள் வாழ்க்கை தரத்தை எப்படி வச்சுக்கணும். சரியா? நான் உண்மையில கேட்கிறேன், who is the captain of the ship in the family? எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாம் தெரியும், உண்மையாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். பிரசித்தி விடாம இருந்தீங்கன்னா லேடிஸ் தான் கேப்டன். ஆக்சுவலி நம்ம தென்னிந்திய கலாச்சாரத்தை, முக்கியமா தமிழர்கள் கலாச்சாரத்துல பெண்களை வச்சுதான் எல்லாமே நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா ஆண்கள் மேன்மையானவர்கள், தியாகம் உள்ளவர்கள் எல்லாருமே சரி. சரியா? ஆனாலும் எக்ஸ்பிரஷன்ஸ் இல்லாதவர்களும் சரி. ஆனா வரலாற்று ரீதியா நம்மளுடைய சமுதாயம் பெண் சார்ந்த சமுதாயம். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ் மொழியும் தமிழ் தேசமும் வரலாறும் காப்பாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால புரிஞ்சுக்கணும் நீங்க. சோ இது அதான் சொல்ல, வீரமோட மட்டும் இருந்துடாம ஒரு பெண்களுடைய விஷயங்கள் வரலாற்றுல எந்த அளவுக்கு பங்களிப்பா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் எனக்கு என்ன ஒரு பெரிய ஒரு வருத்தம் வரும்னா, எப்ப பார்த்தாலும் ஒரே ஒரு வேலை நாச்சியாரா, ஒரே ஒரு குயிலியா, பாம்பு போட்டாங்க, வீட்டுக்கார கொண்டவனை கொண்டு போய் பழி வாங்கினாங்க. அதாவது அடுத்த நிமிஷம் இங்க டர்ன் அடிச்சு அப்படியே ஜான்சி ராணிக்கு போயிடுவான். சரியா? ஜான்சி ராஜோட ஒரிஜினல் வரலாறு உங்களுக்கு தெரியாது, சொன்னா ரொம்ப சங்கடமா இருக்கும், வேண்டாம். அதே மாதிரி மும்தாஜ் சொன்னீங்க, மும்தாஜோட ஒரிஜினல் வரலாறும் ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்கும், வேண்டாம். சரியா? சோ நான் அதான் சொல்றேன் இல்லையா, இங்க வரலாறு என்பது திரிபு செய்யப்படுகிறது. சரியா? மாற்றுப்பட்டு உங்களுக்கு சொல்லப்பட கொண்டு இருக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் இருக்காரு, அவர் புற்றுநோயால இறந்து போயிட்டாரு. அவரை நான் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபிளைட்ல பார்த்தேன். அப்ப நான் அவர்கிட்ட கேட்கிறேன், நீங்க ஒரு சூப்பர் நாவல் எழுதுறீங்க, நான் பெரியவுடையாரை தரிசித்தேன், நான் ராஜராஜ சோழனாவே உணர்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. நான் தான் கேட்டேன், எந்த ஆங்கிள் நீங்க ராஜராஜா சோழனா உணர்றேன்னு சொல்லுங்க. சரியா?
எனக்கு புரியவே மாட்டேன் அப்படின்னு. இல்ல நான் அதை வந்து ஒரு ஆர்வ மிகுதியில் எழுதிட்டேன், ஏன் எழுதக்கூடாது அப்படின்னாரு. நான் என்ன சொன்னா, கோயிலை சுற்றி தளிச்சேரி பெண்களின் ஆட்டமும் பாட்டமும் மகிழ்ச்சியாக இருந்ததுன்னு எழுதிட்டு, தேவரடியார் சமூகமாக சோழர்களின் அவர்கள் மிகவும் சந்தோஷமும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய வன்மமான அசிங்கமான அந்த எழுத்துக்கள். அது நிறைய பேருக்கு புரியாது. முதல் நான் இதை சொல்லிடுறேன். தளிச்சேரி பெண்கள் என்றால் யார் வரலாற்றில்? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தளி என்றால் கோயில், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சேரி என்றால் என்ன? அது சார்ந்த இடம்னு அர்த்தம். சேரின்னா நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். சேரின்றது இடம். சோ கோயில் சார்ந்த இடத்துல இருந்த பெண்களுக்கு பேர் தளிச்சேரி பெண்கள். சரி, இப்ப தேவரடியார்கள் என்றால் யார்? தேவரடியார்கள் என்ன? தேவர் என்றது இறைவனுக்கு சமம். இறைவனுக்கு அடியாராக இருந்தவர்கள் தேவரடியார்கள். அதாவது இன்னைக்கு நீங்க சொல்ற ஆடல் பாடல் கொண்டாட்டங்கள் எல்லாத்தையும் கத்துக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல. அதெல்லாம் கத்துக்கிட்டு கோயில நடனம் ஆடினாங்க. இன்னைக்கு நமக்கு வந்து சன் டிவி இருக்கு, ஜி டிவி இருக்கு, நெட்ஃபிளிக்ஸ் இருக்கு, இதெல்லாம் உட்காந்து பாத்துக்கிறீங்க. அந்த காலத்துல அவர்களுடைய வாழ்க்கை முறை விடிய காலையில 4 மணிக்கு ஆரம்பிச்சு மாலை 5 மணிக்குள்ள எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்ப 5 மணில இருந்து 7 மணி வரைக்கும் அந்தி சாய்ந்த பொழுது கோயில் கொத்தலங்களில் தான் தளிச்சேரி பெண்களும் தேவரடியார்களினும் கலைகளை வளர்த்தார்கள். சரியா? ஆனா எழுதுற நாம அதை எப்படி வன்மமா அசிங்கமா எழுதுறோம், நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? நான் நிறைய பேட்டி கொடுக்கும்போது சொல்லுவேன், உண்மையான வரலாறு சரியாக எழுதுங்க. இப்ப நான் உயர்கொண்டான் எழுதும் போது கூட சொன்னேன், ரொம்ப ரொம்ப சரியா புரிஞ்சுக்கணும். சோழர்கள் ஒன்றும் சும்மா போல. சோழர்கள் வந்து பாண்டியர்களை வேட்டையாடும் போது 66,000 பேர்களை தலைவெட்டி உங்க கோரிப்பாளையத்துல இருந்து இன்னைக்கு இருக்கிற அங்கையர்கண்ணி கோயில், உங்க மீனாட்சிக்கு சொந்த பேரு நிறைய பேருக்கு தெரியாது. நம்மளோட உண்மையான பேர் அங்கையர்கண்ணி தான். மீனாட்சி நாம சொல்லிக்கிறோம். சரி, அது வரைக்கும் 66,000 தலையை வச்சுட்டாங்க. அப்ப இந்த 66,000 பேருடைய தலைகளை வெட்டி வைப்பதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த காலத்துல சண்டைக்கு போறவங்களை பயமுறுத்துறதுக்காக பண்றது. பாண்டியர்கள் திரும்பி தாக்குனாங்கன்னா அன்றைய சமூகம் அப்படிதான் இருந்தது என்பதை தெளிவாக பதிய வைக்க வேண்டும். இதுல நாம கையை விட்டு நாம திருத்தி எல்லாம் எழுதக்கூடாது. இன்னொன்னு, இத்தனை பேருக்கு அதுக்கு ப்ரூஃப் இருக்கா அப்படின்னா, அரசர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமை சக்தியை அவர்களுடைய சாதனைகளை எழுதி கொண்டார்களே தவிர தங்களுடைய சங்கடங்களையோ இல்ல கொண்டவர்கள் ஹிஸ்டரியோ அவங்க எழுத மாட்டாங்க. சோ நம்ம வரலாற்றை புரிஞ்சுக்கும் போது நாம எப்படி புரிஞ்சுக்கணும் இல்லையா? இன்னொரு விஷயம் எனக்கு இருக்கு. வரலாறுன்னு பேசும்போது வரலாறை பத்தியும் பேசுறோம், நம்மளுடைய நிகழ்காலத்தை பத்தி நம்ம யாரும் பேசுறது இல்ல, வருங்காலத்தை பத்தியும் பேசுறது இல்ல, அடுத்த சமுதாயத்தை பத்தியும் பேசல, அடுத்து வர தலைமுறையும் பேசுறது இல்ல. சோ அடுத்து வர தலைமுறையில ரொம்ப ரொம்ப எப்ப ஒரு பெண் சமூகம் மிக மிக தங்களை அறிவு இல்லாத சமூகமாக மாற்றிக்கொள்கிறதோ அப்ப அந்த சமுதாயமே அழிஞ்சுக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, முந்தா நேரத்து என்னுடைய வெளிநாட்டுல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊர்ல இருக்கு. அந்த ஊருக்குலாம் அவர் வந்து படையெடுத்து போனாங்க. நான் அங்க போய் கம்ப்யூட்டர் வேலை செய்வேன், அங்கேயே வீடு வாங்கிடுவேன், கிரீன் கார்டு வாங்கிடுவேன் எல்லாம் போனாங்க. அவர் இன்னைக்கு என்ன கூப்பிடுறாரு, இல்லைன்னா எனக்கு ஒத்து வரல, நான் ஊரை விட்டு கிளம்பி வந்துடலான் இருக்கேன், ஆனா நான் வந்துடலான் இருக்கேன். இங்கிலீஷ்ல சொல்றேன், மை சன் அண்ட் டாட்டர் வாஸ் born in this bloody place, so I can't able to remove them from there because they are so attached to the modern life society அப்படின்னாரு. நான் தான் திரும்பி சொன்னேன், சரிப்பா இது அப்படி நீ தமிழ்ல சொல்லுனேன். இல்ல நீ எதுக்கு வரேன்னு தெரியுது, தமிழ் சொன்ன ரொம்ப வலிக்குதுடா, அப்படி சொல்லாத. நான் சொன்ன அதே இங்கிலீஷ் வார்த்தைய தமிழ்ல அவர் சொன்னா அவருக்கு வலிக்குதான். எவ்வளவு அழகான விஷயம் பாருங்க. ஏன்னா அந்த ஊர்ல இருக்கிறவருக்கு இப்ப வருமானம் போச்சு. திடீர்னு வந்த ஒரு மிக பயங்கரமான ஒரு கோமாளி வந்து அந்த ஊரை வந்து சிதைச்சுக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருக்கிற அரசியல் தெரிய மாட்டேங்குது, வரலாறும் தெரியல நமக்கு. என்னன்னா திடீர்னு நமக்கு ஒரு 50% வரி போடுறாங்கன்னா நம்ம எல்லாம் அதை சாதாரணமா கடந்து போயிடுறோம். இதுவும் வரலாறு சம்பந்தப்பட்டதுதான். இந்தியான்ற ஒரு மிகப்பெரிய தேசம் தன்னைத்தானே எப்படி தாங்கிக் கொள்கிறதுன்றதை மட்டும் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறேன். ஒரு சின்ன வரலாறு சொல்றேன். ஒரே ஒரு நாள் தமிழ்நாட்டுல கோல்டு பர்ச்சேஸ் மட்டும் எத்தனை டன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு நாள் 1600 கிலோ. 1600 கிலோ வாங்குற அளவுக்கு இங்க இருக்கவங்க கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு. The world's highest purchaser வேர்ல்டுலயே இந்தியன்ஸ் தான் கோல்டு. அதே மாதிரி மைன்ஸ் அதிகமா இல்லாததும் இந்தியா தான். அப்ப இந்தியா தங்கத்தை வாங்கி கொண்டிருக்கிறது. முக்கியமாக தென்னிந்தியர்கள் தங்கத்தை வாங்கி வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதுல இருந்து என்ன புரியணும்? நல்ல யோசிச்சு பாருங்க. பெண்களுடைய மிகப்பெரிய சாதனை என்னன்னு. இன்னைக்கு நேற்றுக்கு கோல்டு கமாடிட்டி கிடையாது. ஆண்டாண்டு காலமா கோல்டுன்றது மிகப்பெரிய கமாடிட்டி. சரியா? இந்தியாவுடைய கையிருப்பு தங்கம் அதிகமா இருக்கிறதுனால மட்டுமே நம்மளுடைய விஷயங்களை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இன்னைக்கு இருக்கிற வரலாற்று பிரகாரம் உங்களுடைய கமர்ஷியல் ட்ரேடு டாலர்ல பிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதான் நான் என்ன சொல்லுவேன்னா, வரலாறு ரீதியா நீங்க கிளம்புறீங்கன்னா உங்க பசங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற விஷயத்த சொல்லிக் கொடுங்க, சமூக பொறுப்பு இருக்கிற விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. அதுதான் அவங்களை இன்னும் வளமா மாத்துமே தவிர அவங்களை ஒரு கூலி தொழிலாளியா மாதிரி நீ இதை டார்கெட் பண்ணி படிக்கணும், இதை டார்கெட் பண்ணி படிக்கணும், இப்படி எல்லாம் வந்துரும் அப்படின்னா ஹையஸ்ட் பிட் இருக்கிற ஒரு 1,50,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஆளா உங்களால மாத்த முடியும். அவ்வளவுதான்.
நல்ல குழந்தைங்களெல்லாம் நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. அப்புறம் அந்த குழந்தை எப்படி அப்பாவை பார்த்துக்கும், அம்மா பார்த்துக்கும், தாத்தா பார்த்துக்கும் நீங்க எதிர்பார்க்க முடியும்? நீங்க சொல்லிக் கொடுக்கும் போதே சுயநலவாதியா தான் சொல்லிக் கொடுக்குறீங்க. அந்த குழந்தைகிட்ட நீங்க வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? இதுவும் சேர்ந்ததுதான் வரலாறு. இதெல்லாம் இல்லாத ஒரு அழகான வீர மகளிர் இருந்தாங்க. யோசிச்சு பாத்துங்களேன். பராந்தகனுடைய மனைவி, அந்த அம்மா நினைச்சிருந்தா கண்ணாரத்தேவர் இறந்ததுக்கு அப்புறம் ராஜாதித்யன்னு ஒரு பையன், கண்டாராதித்தன் ஒரு பையன், அரிஞ்சிய சோழன் ஒரு பையன், உத்தமசீலின்னு ஒரு பையன். இதுல உத்தமசீலி 3வது மகன், அரிஞ்சிய சோழன் 4வது மகன். ஆனா வரலாற்று ஆசிரியர்கள் மாறி மாறி போட்டுக்கிறாங்க. சோ இந்த அம்மா ரொம்ப தெளிவா பராந்தகன் இறந்த பிறகு இந்த 4 பேரையும் பயங்கர போராடி வளர்க்குறாங்க. இதுல ராஜாத்தியன் போர்ல இறந்து போயிடுறாரு. அடுத்தது கண்டாராதித்தன், அவர் சின்ன வயசுலயே அந்த பையனை ரொம்ப சிவக்கொழுந்தா வளர்த்துறாங்க. அந்த பையனுக்கு ஆள்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்ப 3வது பையன், உலகத்திலேயே 3 பிரின்ஸுக்கும் ஒரே டைம்ல இளவரசர் பட்டம் கட்டி 3 பேருமே ராஜாவா 1.5 வருஷம் இருக்க வச்சது அந்த அம்மாவுடைய மதிநுட்பம். எப்படி பாத்துக்கோங்க, ஒரு அரசி தன்னுடைய மதிநுட்பத்தால் தன் 3 குழந்தைகளையுமே அரசனாக்கி காட்டுகிறார். சரி, இப்ப உத்தமசீலி என்னன்னு கேளுங்க. இப்ப இந்த வரலாற்று தகவலை உங்களுக்கு சொல்லிடுறேன். உத்தமசீலியுடைய தலையை தான் ஆதித்ய கரிகாலன் கொன்ன வீரபாண்டியன் தலையை எடுக்கிறார். அதனாலதான் முதல்ல சோழன் தலை கொண்ட பாண்டியன் அவர் போட்டுக்கிறார். அப்ப வீரபாண்டியனுக்கு வயசு 16. சின்ன வயசுல உத்தமசீலி இங்கிருந்து வாருக்கு போகும்போது அவரோட தலையை வெட்டி இன்னைக்கு இருக்கிற மீனாட்சி கோயில் டெம்பிள்ல நட்டு வச்சார். அப்ப இத பழுவேட்டர்கள் மூலியமா புரிஞ்சுக்கிற, உணர்ந்துக்கிற, சரியா, நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது சின்ன வயசுல இருந்து வளர ஆதித்ய கரிகாலன். இப்போ ஆதித்ய கரிகாலனுடைய அம்மா யாருன்னு புரிஞ்சுக்கணும். முதல்ல சுந்தரச்சோழனுக்கு 4 மனைவிகள். அதுல முதல் மனைவி இன்னைக்கு இருக்கிற அந்தமான் நிக்கோபார் தீவுல இருக்கிற ஒரு பொண்ணு. ஏன்னா சுந்தரச்சோழன் என்றுமே இளமையானவர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருந்திருப்பீங்க தகவல். சோ அப்பா அரசரா இருக்கிற வரைக்கும் சுந்தரச்சோழனுடைய இளம் வயதுகள்ல ஜாலியா திரிகிறாரு. இங்க இருந்து என்டையர் அந்தமான் நிக்கோபார் எல்லாம் போறாரு. அங்க இருந்து ஒரு பொண்ணை காதலிக்கிறார். அங்க இருந்து குழந்தையும் பெற்றுக்கிறாங்க. அந்த பையனை கூட்டிட்டு வந்துடுறாரு. சோ ஆதித்ய கரிகாலன் 17-18 வயசு இருக்கும்போது ராஜராஜ சோழனுக்கு வயசு 2.5 3 தான் வரலாற்று தகவல் பிரகாரம். சோ கூட இருக்கிற குந்தவைக்கு வயசு 8 9. இப்ப எவ்வளவு பெரிய வரலாற்று விஷயம் பாருங்க. இப்ப இத அந்த அம்மா எவ்வளவு தூரம் சமாளிச்சிருக்கணும் கொண்டு வரத்துக்கு. ஆதித்ய கரிகாலனுக்கு இந்த தகவல்கள்லாம் சொல்லப்படும் தன்னுடைய பாட்டிகள் மூலியமாக, தன்னுடைய சிற்றன்னைகள் மூலமாக, தன்னுடைய அத்தைகள் மூலமாக இந்த இடத்துல வச்சு உங்க பெரிய தாத்தாவை கொண்டிருக்காங்க, இவ்வளவு கொடூரமா கொண்டிருக்காங்க. அப்போ ஒரு கருவிலேயே உருவேற்றும் திறமையை அந்த வீர மகளிர் எவ்வளவு அழகா செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. சோ அது எந்த அளவுக்கு புகட்டப்பட்டிருந்தால் தான் தேடி பிடித்த அந்த அரசனை இன்றைக்கு இருக்கிற பொதிகை மலை சாரல்களில் வைத்து, சரியா, தலையை வெட்டி குதிரைவால்ல கட்டி விட்டு அதை தட்டி விட்டு இன்னைக்கு இருக்கிற கரந்தட்டாங்குடி வரைக்கும் போய் அந்த குதிரை நிற்கும் போது குதிரை அந்த வாளுக்கு கீழே வெறும் மண்டை மட்டும்தான் இருந்துச்சு, எலும்பு கூடு மட்டும்தான். எவ்வளவு ஒரு கொடூரமான செயல் அதா இருக்கும். ஆனா அது அவர்களுக்கு நியாயமாக கற்பிக்கப்பட்டதும் ஒரு வரலாற்று தகவல். இப்ப நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்களேன். வேற ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு சண்டை போடுறது மட்டும் வீர மகளிர் கிடையாது. ஒரு பெண்கள் நினைத்தால், பெண்களுடைய விஷயங்கள் சரியாக ஆக்கப்பட்டால் வரலாறுகள் மாறுகின்ற எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது இல்லையா? சோ வரலாறு எந்த அளவுக்கு முக்கியம், வாழ்க்கையில எந்த அளவுக்கு முக்கியம், நம்ம அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது எந்த அளவுக்கு முக்கியன்றதை நீங்க பார்க்கணும். ஒவ்வொரு இடத்துலயும் நான் சொல்லுவேன், தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் தப்பு, சரியா புரிஞ்சுக்கலனாலும் அதுவும் தப்பு. நம்ம ஊர்லயே ஒரு பெரிய வரலாற்று ஆசிரியர் இருக்காரு, அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு. அவர் ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பத்தி தவறாவே எழுதிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு புதையல்கள் எழுதுறாரு. அவங்க அப்பா மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர். அவரு வரலாற்று செய்யற, நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன், ஆனா அவரால் மிஸ்இன்டர்பிரேஷன், அதாவது தவறாக கொண்டு போகப்பட்ட ஒரு விஷயங்கள் கொண்டு போகும்போது நான் அப்ராட்ல இருந்து அவர்கிட்ட பேசுறேன். கிட்டத்தட்ட 15-18 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இந்த மாதிரி ஒரு தகவலை சொல்லிட்டீங்க, இறைவனாருக்கு எழுந்தர்லயே இறைவனார்னு அவனி கந்தர்பசரு ஒரு கோயில் இருக்கு, அங்க இருக்கிற தகவலை நீங்க தப்பா எழுதிட்டீங்க. அவரு ரொம்ப பொறுப்பா சொல்றாரு, நான் ஒரு மருத்துவர், நான் இந்த விஷயத்த செய்யறேன், இப்ப நான் அதை எழுதிட்டு அதெல்லாம் மாத்த முடியாதுன்றார். ஆனா அதை பல்வேறுபட்ட மக்கள் படிச்சிடுறாங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுறாங்க யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ஒரு 2-3 பேர்கிட்ட நான் பேசும்போது, உடையார் நாவல் நான் படிச்சுட்டேன், அதுல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கே, அசிங்கமா இருக்கே, இதெல்லாம் சரியா அப்படின்னு கேட்கிறேன். அப்ப கதையா படிக்கிறது எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்துறது சகோதரி மாதிரி. சோழர்களுடைய வரலாறுக்கு வேற ஒரு விஷயமும் இருக்கு, அது ஒரு மித்தலாஜிக்கல் சப்ஜெக்ட். அப்படின்னா சோழர்களுடைய வரலாறு தவறாக புரிந்து கொண்டாலும் சாபம் வந்து தேரும், தவறாக எடுத்து செல்லப்பட்டாலும் சாபம் வந்து தேரும். இதற்கு முழு 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 சாட்சி உங்களுடைய கிரேட் பாலகுமார். இறக்குற தருவாயில ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, நான் மன்னிச்சிருங்க தம்பி. நான் சொன்னேன், நான் எதுக்கு உங்களை மதிக்கணும்? இல்ல நான் சோழர்களை பத்தி சவரா சொன்னதெல்லாம் தப்பு தான், என்னுடைய விரலை வெட்டி எடுக்கிறாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, புற்றுநோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க சொன்னேன், இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது. என்னைக்கு பெருவுடையார் கோயிலுக்கு போய், அது ராஜலிங்கம், அதாவது கரூர் தேவரால் கண்டெடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கோயில். அந்த கோயிலை வணங்குறதுக்கு ஒரு முறை இருக்கு, உள்ள போறதுக்கு ஒரு முறை இருக்கு,
வெளியே வரத்துக்கு ஒரு முறை இருக்கு. போலன்னா போவே கூடாது. ஆனா நீங்க எப்ப போய் அந்த உள்ள தப்பான விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்களோ அதற்கான முழு பயனையும் நீங்க இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு, நீங்க தான் சமாளிச்சுக்கணும்னு. நிறைய பேருக்கு புரிய மாட்டேன். கோயிலுக்கு போறோம், எதுக்கு போறோம், எப்படி வணங்கணும், என்ன சைட்ல வணங்கணும், அதுவும் தெரியறதில்ல. சரி, இன்னொரு விஷயம், நான் அதை வரலாற்று ரீதியாகவும் சொல்லியிருக்கிறேன், சயின்டிபிக்கலாவும் சொல்லியிருந்திருக்கிறேன். பெண்கள் தீட்டா இருந்தா கோயிலுக்கு போக கூடாதுன்னு எந்த கோயிலையும் இல்லை, எந்த கல்வெட்டுலையும் கிடையாது. அப்படி ஒரு விஷயமே கிடையாது. எனக்கு புரியவே இல்லையே. இப்ப குந்தவை நாச்சியார் கோயில் கட்டும்போது முழுசாவே இருந்தாங்கன்னா இந்த வீட்டுக்கு விளக்கு தீட்டிக்கிட்டு எதுவுமே கிடையாது. சாமி எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்க கும்பர சாமியே பெண் சாமியா இருக்கும்போது வரலாற்று ரீதியா அந்த சாமி எப்படி உனக்கு தீட்டு இருக்குன்னு சொல்ல. இது வந்து முற்போக்கான சிந்தனை எல்லாம் கிடையாது. இது அவசியம் இல்லாத சிந்தனை. முதல்ல நிறைய விஷயத்த நாமளே தப்பா புரிஞ்சுக்கிறோம், அதை தப்பா வளர்த்துக்கிறோம், தப்பா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு நாம அதை நம்ம வந்து கண்டுக்காம விட்டுறோம். ஓ இப்படிதான் செய்யணும் போல இருக்கு, அவங்க செஞ்சாங்க இவங்க செஞ்சாங்க. அப்போ ஒரு வரலாறு உங்க வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்குதுன்னு பாருங்களேன், யோசிச்சு பாருங்க. மதுரை தமிழ்ச்சங்கத்துல நான் பேசும்போது கீழடியை ஏன் இப்படி பண்ணலான்னு போது, இல்லைங்க நாங்க கல்வெட்டு எல்லாம் பண்ணோம், கார்பன்டேட்டட் சிஸ்டம்ல பண்ணோம். சோ அப்ப பண்ணும்போது இது 2000 to 2500 தான் வந்தது. எனக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், சார் இங்க தான் இருக்காரு கேட்கிறேன். கார்பன்டேட்ன்ற அந்த மிஷினை அந்த சிஸ்டம் கண்டுபிடிச்சது நாம கிடையாது, சாட்டைக்கிழங்கு யாருங்க, அமெரிக்கன்ஸ். சோ இப்ப இந்த மிஷினை வச்சு நான் என் கல்ல எங்க செக் பண்ணோம், எனக்கு புரியவே மாட்டேன். ஏன் தாத்தா யாரு, ஏன் பாட்டி யாரு, என் பாட்டன் யாரு, என் பூட்டை யாருன்னு ஏன் அமெரிக்கன் சொல்லணும், ஏன் வெள்ளக்காரன் சொல்லணும், ஏன் நார்த் இந்தியன் சொல்லணும்? எனக்கு அதுல கொஞ்சம் கூட நம்ம சங்கடப்படுறதே இல்லை. பாருங்களேன், என் பாட்டனும் பூட்டன் என்னுடைய கண்ணகியும் என்னுடைய மாசாத்து வாணியனும் வாழ்ந்த கதையை நான் ஏன் இவர்கள் மூலியமாக தெரிந்து கொள்ள வேண்டும்? என் குழந்தைங்களுக்கு என் தாத்தா எப்படி இருந்தாங்க, என் பாட்டி எப்படி இருந்தாங்க, என் வம்சாவளி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கொடுக்கணுமா இல்லையா? ஆனா அதை இங்க நம்ம செய்யறதே இல்லையே. ஒண்ணும் இல்ல, என் பையனுடைய பேர் வந்து உன் பேர் எல்லா தாத்தாட்டி சொல்லி திரும்பி ஒரு அவருடைய பேர் முழு பேர் இதுதான், பாஸ்போர்ட் பேரும் இதுதான். பாஸ்போர்ட்ல வந்து எல்லாருமே அருள் மட்டும் வச்சுக்கலாமான்னு கேட்டாங்க. நான் தான் கேட்டேன், நான் எங்க தாத்தா எங்க பேர் இதுதான், இதை ஷார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்க? ஏபி வந்தார் அசிஸ்டன்ட் பாஸ்போர்ட் ஆபீசர் வந்து, சார் இட்ஸ் நாட் லைக் தட், தேர் இஸ் நோ ஸ்பேஸ். தென் மேக் a ஸ்பேஸ். என்கிட்ட காசு வாங்குற, சிஸ்டமேட்டிக்கா பாஸ்போர்ட்ல என்ன பேர் இருக்கு, எங்களோட பேர் இருக்கணும். ஆனா ஒரு வெக்கி வருந்தப்படக்கூடிய விஷயம், நீங்க சில பேர்களை ஜாதி பேர்களாக கருதி கொண்டது உங்களுடைய தவறு. நீங்க யூகேல என்ட்ராலுமே வாட் இஸ் யுவர் சர்நேம்னு அசிங்கமா கேட்பான். சாடெல்லாம் கேளுங்க. இஃப் யூ கிராஸ்ட் ஓவர் த பார்டர், அவன் கேட்கிற விஷயமும் உங்களோட சர்நேம் என்னமா. நிறைய பேர் சர்நேம் ஜாதி பேரா புரிஞ்சுக்கிட்டது எவ்வளவு முட்டாள்தனமான விஷயம். யாரு சொன்னா சர்நேம் ஜாதி பேர்? உங்க தாத்தா பேர் என்ன, உங்க பாட்டன் பேர் என்னன்னு கேட்கறதுக்கு பேர் ஜாதி பேராங்க? அவனுடைய முழு பேரும் அதுதான், என்னுடைய முழு பேரும் இதுதான். நான் பிரின்ஸ் ரிச்சர்ட் கிட்ட ஒர்க் பண்ணது, யூஸ் டு கால் மீ விக். Then I said, I'll call you Richard. Yes, go ahead. I don't want to call you as a lord or Mountbatten or something like that, because you stole our property. வெள்ளக்காரன் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவங்க ஒத்துக்குவானுங்க. ஆமா நாங்க தான் உங்க ஊர்ல திருந்தோம், ஏன்னா நீங்க எல்லாம் எலிச்சவாயனா இருந்தீங்க சொல்லுவோம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதுதான் உண்மை. அப்ப மட்டும் இல்லை, இப்பவும் நம்ம மக்கள் அப்படியே தான் இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லிடுறாரு. வரலாற்றோட விஷயம் அறியறதுக்கு சொல்றேன். ஏன்னா இது வந்து பரம்பரையா எங்க வீட்டுல கடத்தப்படுது, ஒரு பொறுப்புணர்வோட கடத்தப்படுது. இதுல ரொம்ப ரொம்ப முக்கிய விஷயம் என்னன்னா, இதை நான் கடத்துறதுக்கு மிகப்பெரிய விஷயம், எங்க வீட்டு கேப்டன் வந்து என்னுடைய மனைவி இளவரசியார் வந்து நானே விட்டுட்டா கூட அது அவ்வளவு நேர்த்தியாகவும் அவ்வளவு சிரமமாகவும் என்னோட மக்களோட சேர்ந்து அதை எடுத்துட்டு போற விதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் சொல்றேன், ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு வீர மகளிர் இருக்கீங்க. அதுக்காக உங்க எல்லாருக்கும் சிறந்தாந்து நான் வணக்கத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்ப எங்க பரம்பரை பேரை சொல்றேன், நான் கிரிஜா மேடமும் சேர்த்தே சொல்லிடுறேன். நான் எப்படின்னா வரலாறு எப்படி இருக்குன்றது புரிஞ்சுக்கோங்க. கிபி 800 அதுல இருந்து 2000 வருஷம் வரைக்கும் சொல்றேன். எங்களோட பெரிய தாத்தா பேர் விஜயாலய சோழன் காலத்துல இருந்த தாத்தா பேர் ஸ்ரீ குலசேகர கந்த பழுவேட்டரையர், ஸ்ரீ குலசேகர விக்ரம பழுவேட்டரையர், ஸ்ரீ ஆதி வீர கந்த அமுத பழுவேட்டரையர், ஸ்ரீ ஆதி வீர விக்ரம குலசேகர பழுவேட்டரையர், ஸ்ரீ விக்ரம கந்த அமுத பழுவேட்டர். இவர் தான் உங்க பொல்லியின் செல்வன்ல வர பெரிய பழுவேட்டர், சின்ன பழுவேட்டரையர். ஸ்ரீ கந்தமார பழுவேட்டரையர், இவர் தான் சின்ன பழுவேட்டரையர். ஸ்ரீ குலசேகரம விக்ரம பழுவேட்டர், அது அவருடைய பையன். ஸ்ரீ விக்ரம சிவசேனாதி பழுவேட்டரையர், ஸ்ரீ கந்தமார பழுவேட்டரையர், ஸ்ரீ இரண்ய பெருவழுதி பழுவேட்டரையர், மாறன் கந்த பழுவேட்டரையர், ஆதிவீர கந்த பழுவேட்டரையர், திருவிக்ரம பழுவேட்டரையர், தப்பளி தர்ம பழுவேட்டரையர், திருவச்செல்வ பழுவேட்டரையர், வீரபாக பழுவேட்டரையர், புத்துவீர பழுவேட்டரையர், துரசாமி பழுவேட்டரையர், அரிச்செல்வ பழுவேட்டரையர்,
அரங்கராச புலவேட்டரையர், கலைச்செல்வ பழுவேட்டரையர், விக்ரமகர்ண புலவேட்டரையர், அருள்மொழி அரங்கராச கர்ண புலவேட்டரையர், நாச்சியார் இரணியா விக்ரமகர்ணன். கிட்டத்தட்ட 36 ஜெனரேஷன்ஸ். சோ இதை ரொம்ப அழகா காப்பாத்திட்டு வரணும். அடுத்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நாங்க எங்க இருந்து வந்தோம், எதுக்கு வந்திருக்கோம், என்ன வேலை செய்ய வந்திருக்கிறோம். சரியா? ஒரு 200 ஏக்கர் இருக்கிற ஒரு சராசரி ஒரு என்ன சொல்றது ஜமீனுக்கு வந்து இவ்வளவு நீங்க கண்ணு கூட பாக்குறது தான் ஒரு பெரிய விஷயம்னா, இன்னைக்கு இருக்கிற நடுநாடுன்ற பெரம்பலூர், அரியலூர், கீழப்பள்ளூர், மேலப்பள்ளூர், கீழையூர், உடையார்பாளையம், நாகப்பட்டினம், இது ஒட்டு மொத்தத்தையும் ஒரு காலத்துல ஆண்ட அந்த பழுவேட்டர்களுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு உறுதுணையா இருந்தது அந்த வீட்டுல இருக்கிற அத்தனை பெண்களும் தான். எங்க பாட்டி முப்பாட்டி எல்லாம். இதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் பஞ்சவன் மாதேவி. நீங்க என்னுடைய நூல் வெளியீட்டு விழாக்கு வந்திருந்தீங்கன்னா சேர்ந்திருக்கும். இப்ப இருக்கிற ரீசெண்டா பஞ்சவன் மாதேவி பள்ளிப்படை கோவில திரும்பியும் நாங்க கிட்டத்தட்ட இப்ப இருக்கிற அரசாங்கத்தோட சேர்ந்து மரியாதைக்குரிய அமைச்சர் சேகர்பாபு கிட்ட எல்லாம் பேசி பள்ளிப்படை கோயில் பாலடைஞ்சு இருந்துச்சு. அது ராமசாமி கோயில் சொல்லி ஒதுக்கியே வச்சுட்டாங்க பட்டீஸ்வரத்துல. கிட்டத்தட்ட ஒரு 66 லட்சம் ரூபாய் அதுக்கு நான் சாங்ஷன் வாங்கி நாங்க சில பல லட்சங்கள்லாம் செலவு பண்ணி அங்க இருக்கிற என்னுடைய கட்டுமான நண்பர் ஒருத்தர் இருக்கார், அவரையும் கொண்டு வந்து உள்ள அவரை அங்க கோயிலுக்கு தலைமை கர்த்தாவா ஆக்கி அந்த கோயிலை மறு சுழற்சி முறையில ஃபுல்லாவே என்டையர்லி ரெடி பண்ணி இந்த ஒரு 9 மாதங்களுக்கு எல்லாமே எல்லாம் செஞ்சு மிகப்பெரிய ஒரு கும்பாபிஷேகம் நினைச்சு அந்த கோயிலை வந்து உலக கொண்டு வந்து கொடுத்துருக்கிறோம். அந்த பள்ளிப்படை கோயில் இருக்க மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, ராஜேந்திர சோழனுடைய சிற்றன்னை, அதாவது ராஜராஜ சோழனுடைய மனைவி தான் பஞ்சவன் மாதேவி. இப்ப பஞ்சவன் மாதேவி சொல்ற ராஜராஜ சோழனுக்கு 9 மனைவிகள், அப்படிலாம் கிடையவே கிடையாது, 4 மனைவி தான். வானதி, பஞ்சவன் மாதேவி என்கிற திரிலோக சுந்தரி என்கிற பட்ட மகிழ்ச்சியான உலகமாதேவி, லோகமாதேவி, இது எல்லாத்துக்கும் பொருள் ஒண்ணுதான். நாம தனித்தனியா பிரிச்சுக்கிறோம். எவ்வளவு ஒரு கொழும்பு பாருங்களேன். இப்ப நீங்க இந்த 4 பேரையும் 4 பொண்டாட்டின்னு சொன்னா படிக்கிறவன் தப்பா இல்ல வரலாற்று தப்பா? உடனே சொல்லிடுறது அந்த காலத்துல போக பொருளா இருந்தார்கள். நாம தப்பா புரிஞ்சுக்கிட்டதுதான் தப்பு. சோ கிட்டத்தட்ட 4 மனைவிகள் இருந்தாங்க. 4 பேருமே காரணமாக இருந்தாங்க அரசாங்கத்தை உள்கொள்றதுக்கு. அதுல பஞ்சவன் மாதேவி அவங்க மிகப்பெரிய தியாகம் செய்தார். தன்னைத்தானே மலடி ஆக்கி கொண்டதனால் ராஜேந்திர சோழனை வளர்க்கணுங்கிறதுக்காக அந்த விஷயத்த செஞ்சதுனால அவங்க கல்யாணம் பண்ணும்போது ராஜேந்திர சோழனுக்கு 3 வயசு. சோ தன்னுடைய சிற்றன்னைக்கு அவங்க இறந்ததுக்கு அப்புறம் 73 வயசுல அவங்க இறக்குறாங்க. அப்போ ஒரு பெரிய பள்ளிப்படை கோயில் அவங்களை அங்க புதைச்சு அது பள்ளிப்படை கோயில் ஒரு ஆலயமாவே கட்டி கொடுக்குறாரு அவர். உலகத்துல வேற நம்ம வந்து ஷாஜகான சொல்றோம், மும்தாஜை சொல்றோம், அதுக்கெல்லாம் எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்மால் சித்திக்காகவும் பாட்டிக்காகவும் அத்தைக்காகவும் கோயில் கட்டிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற அத்தனை குலதெய்வங்களும் மிகப்பெரிய வீர மகளிர் தான், உங்களுடைய பெரும்பாட்டிகள் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். அத்தனை கன்னி சாத்தாயி அம்மன்ல இருந்து அத்தனை கன்னிகையில இருந்து எல்லாருமே பெரிய பாட்டிகளாக இருந்தவர்கள் தான். இன்னொரு பெரிய சந்தோஷமான விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், கர்நாடகால யாருக்காவது குலதெய்வங்கள் இருக்கா? இருந்தா சொல்லுங்க பாப்போ, நான் புதுசா தெரிஞ்சுக்கிறேன். ஆந்திரால யாருக்காவது குலதெய்வம் இருக்கா? ஆந்திரால சூப்பர். சோ கேரளால யாருக்காவது குலதெய்வம் இருக்கா? ஆனா தென் சமூகத்துக்கு மட்டும்தான் குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கு. ஏன்? நீங்க பெருந்தெய்வ கோட்பாடுன்னு சொல்ற சிவன் விஷ்ணுன்னு கும்பிட்டா கூட குலதெய்வத்துக்குன்னு ஒண்ணு ஒரு பெரிய முக்கியத்துவம். உங்களுடைய பத்திரிகைகள் முதல்ல கொண்டு போய் வைக்கிறீங்க, அந்த அம்மனை வழிபடுறீங்க. ஏன்? அப்ப இந்த குலதெய்வம்ன்றது யாருன்றது யாருக்காவது தெரியுமா? முன்னோர்கள். கரெக்ட். சோ உங்களுடைய பெரும்பாட்டிகள், அதாவது குடும்பத்திற்காக தியாகம் செஞ்ச மிகப்பெரிய ஆளுமையுடைய அந்த பெண்மணிகளை நம்ம குலதெய்வம் போற்றி வணங்குறோம். இந்த வரலாற்று தகவல்கள்லாம் வரலாற்றிலே கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் கல்வெட்டு எழுதி வைக்கல. நான் என் பேரனுக்கு செஞ்சேன், என் மகளுக்கு செஞ்சேன், என் மகனுக்கு செஞ்சேன்லாம் இல்லை. ஆனா ஆளுகின்ற அரசர்கள் அந்த ஆளுமை சக்தியின் உடையனால தங்களுடைய விஷயங்களை கல்வெட்டில் செய்து கொண்டதனால் வீரமான எத்தனையோ பெண்களுக்கு அவர்களுடைய அட்வர்டைஸ்மெண்டே இல்லாம போயிருச்சு, அவங்களுக்கு ஒரு விளம்பரமே இல்லாம போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதுக்காக அவர்கள் செய்த தியாகம் இல்லை. ஆனா அந்த தியாகம் இருக்கிறனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு அவங்க எல்லாம் தெய்வமா இருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம். அதாவது நான் என்ன சாதிச்சுக்கிட்டே சொல்றவங்களுக்கு மத்தியில ரொம்ப ரொம்ப நிழலா இருந்துட்டு நம்மளை வாழ வைக்கிற ஒரு தெய்வமா நம்மளுடைய பாட்டிகள் இருக்கிறதுன்றது மிகப்பெரிய விஷயம் இல்லையா? அது நம்ம ஒரு நாள் கூட உணர்றதே இல்லை. பாருங்க எத்தனை நாள் நம்ம இப்ப இருக்கிற பசங்கள்கிட்ட போய் உங்க பெரிய தாத்தா பேர் இதுதான், அந்த தாத்தா அப்பாவுடைய அப்பா தாத்தா பேர் இது, எங்க அப்பாவுடைய அப்பா தாத்தா பேர் எத்தனை பேர் சொல்லி கொடுக்குறோம். இப்போ ரொம்ப அழகா சொல்லிட்டு எனக்குலாம் டைம் இல்லை. அப்படி நீங்க என்னத்தை சாதிக்கிறீங்க எனக்கு புரியவே இல்லையே. என்ன சாதிக்கிறீங்க எனக்கு புரியல. உங்க அப்பா பத்தி உங்க தாத்தா பத்தி உங்களோட வாழ்வியலை பத்தி நீங்க எப்படி வந்தீங்கன்னு சொல்றதெல்லாம் அடுத்த விஷயம். ஒரு கெட்ட வார்த்தை வருது இப்ப, கிரிஞ்சா இருக்கு அதுவா இருக்கு அப்படின்னா. அப்படி சொல்ற வாயில சூடு வைங்க, திருத்துங்க. கண்டிப்பு இல்லாத எந்த குழந்தையும் உருப்பட போவதே இல்லை. நான் திரும்பியும் சொல்றேன், இங்க உட்கார்ந்துருக்க அத்தனை பேரை அவங்க அப்பா கையில அவங்க தாத்தா கையில அடி வாங்கினவங்க தான்.
அவங்க அண்ணன்களால கட்டுப்படுத்தப்பட்டவர்களாம். அதனாலதான் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க, வாழ்ந்து முடிச்சுட்டு சாதனைகள் செய்துட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்ப உங்களோட பேர பசங்க எல்லாம் சாதனை செய்யணும்னா அதாவது காயமில்லாத கண்டிப்பு வேணும். அவர்களுக்கு மிகப்பெரிய பொருளுடைய அறிவுகள் கொடுக்கப்பட வேண்டும். உங்களுடைய அறிவுகள் அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்தப்படலன்னா அது வரலாறே கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க சாதனையாளர்களும் கிடையாது. இல்ல எங்க கூட இல்ல, அவங்க வேற இடத்துல வாழ்ந்துட்டாங்கன்னா இது எந்த விஷயமுமே இல்லாமே போயிட போகுது ஒரு காலகட்டத்துல. சரி, இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். வரலாறு ரீதியா நான் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எனி டவுட்ஸ்? உனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சொல்லுங்க. ஆமாங்க, இதுதான் பிரச்சனைங்க. கண்டுபிடிக்கல. எங்க முன்னோர்களுடைய தகவல் நாங்க எப்பவுமே பதிவு பண்ணி வச்சுட்டே இருக்கோம் வீட்டுல. எங்க தாத்தா யாரு, அவங்க தாத்தா யாரு, அவங்க தாத்தா யாருன்றத குழந்தை பிறந்ததுல இருந்தே நாங்க டீச் பண்ண ஆரம்பிச்சிடறோம். எனக்கும் தெரியும். இதுல என்ன ஒரு விஷயம், 2-3 தாத்தா பேரை சொன்னா விட்டுட்டு அவனுக்கு கோவம் வந்துடும். அவன் என்கிட்ட சொல்றான், ஏன் தாத்தா பேரை விட்டீங்க? ஒரு ஃபங்க்ஷன்ல விட்டுட்டேன். பாப்பா 2 பேர் வீட்டுல வந்து எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க, அந்த தாத்தா பேரை நீங்க சொல்லலன்னு. சோ இது கடமைன்னு கிடையாது, சின்ன வயசுல இருந்தே பண்றோம். இதுவும் வரலாறு தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு 40-30 வருடங்களுக்கு முன்பு குழந்தை பிறந்த உடனே அந்த வீட்டுல இருக்கிற பாட்டு மூலியமாவோ பழக்க வழக்கத்தின் மூலியமாவோ கதையின் மூலமாகவோ உங்க தாத்தா அப்படி இருந்தாங்க, உங்க பெரிய தாத்தா அப்படி இருந்தாங்க, பெத்தப்பா அப்படி இருந்தாங்க சொல்லி கொடுப்பாங்க. அது தெலுங்கா இருந்தாலும் மலையாளமா இருந்தாலும். இன்னொரு விஷயம், இப்ப இருக்கிற அரசியலை புரிஞ்சுக்கணும். உங்களை தமிழாகவும் தெலுங்கனாகவும் மலையாளமாகவும் கன்னடத்தானாகவும் பிரிக்கும் சதியும் நடக்கிறது. சரியா? நீங்க தமிழ் தாய் வாழ்த்தே முழுசா என்ன வரைக்கும் செய்யல நீங்க, அது வேற விஷயம். சோ இந்த வரலாறை உங்க குழந்தைங்களுக்கு கொண்டு போறது உங்களுடைய விஷயம். சார் ரொம்ப ஆர்வமா ஒரு என்ன சொல்றது, ஒரு இயக்கத்தோட தான் கேட்கிறாரு, எப்படி பதிய வச்சிருக்கிறீங்க. எனக்கு அதுவே ரொம்ப சங்கடமா இருக்கு. சார் நியாயமா கேட்டாலுமே என் தாத்தா என் பெரிய தாத்தாவை பத்தி நான் பதிய வைக்க வேண்டியது என்னுடைய கடமை இல்லையா? பதிய வைக்காதது தவறுன்னு யாருக்குமே தோண மாட்டேன்னு பாருங்களேன். இப்ப மேடம்லாம் என் உங்க பெரிய தாத்தா பேர் என்னன்னு கேட்டா எத்தனை பெரிய தாத்தா பேர் தெரியல. நான் 3-4 தான் தெரியும். அப்ப நம்ம எழுதி வைக்காதது நம்ம தவறு தானே இல்லையா? நம்ம எது நாலேஜ் நினைச்சுக்கிறோம் மேடம்? பைசா சம்பாதிக்கிறது மட்டும்தான் நாலேஜ்? ஆனா கிடையவே கிடையாது. நீங்கள் வாழுகின்ற இந்த நிதர்சனம் உங்கள் பெரியவர்களால் கொடுக்கப்பட்ட கொடை இல்லையா? அந்த 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 நேரன்றது அவங்க போட்டு நமக்கு பிச்சு இல்லையா? அவங்க இல்லாம நம்ம கிடையவே கிடையாது. ஆனா இப்படிதான் இருந்துச்சு இந்த சமூகம். ஒரு 90 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப தெளிவா ரொம்ப அறிவா தன்னுடைய மூதாதையர்களை தக்க வச்சு கொள்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப யாரும் இல்லையே. இது ஒரு தலைப்பா எடுத்து பேசுற அளவுக்கு தான் இருக்கு இல்லையா? யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க சார். குடும்பத்தோட பெண். ஆமா ஆமா, இன்னமும் கொடும்பாளூர் தான் பேர் வச்சிருக்கீங்க. நல்ல வேலை பேர் மாத்தலாம் அந்த ஊரெல்லாம். அது மாதிரி இன்னும் பழைய பேராவே வச்சிருக்கிறது 1-2 ஊர் இருக்கு. கொடும்பாளூர் வேலூர் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அதுதான், சின்ன வயசுல குழந்தை பிறந்தோடனே இறந்துடுறாங்க. அதுதான் விஷயம். வேற ஏதாவது நல்ல கேள்விகள்? சொல்லுங்க சார். எங்க கண்டராதித்தன் தீர்த்தம் சொல்றீங்களா? ஆமா ஆமா, அதெல்லாம் இருக்குங்க கண்டிப்பா. உனக்கு எதுவும் டவுட் இருக்காடா? இல்லையா? வேணா அங்கிள், நானா வாய் கொடுத்தா நீங்க. பட் ஒரே ஒரு சின்ன திருத்தம், இனிமேல் போனோன்னா தாத்தாட்ட கேட்டு, சரி தாத்தா தானே, தாத்தா இல்லையா, சரி நீ உட்காந்து வீட்டுல கேட்டுட்டு இன்னைக்கு இருக்கிற எல்லா எம்பிஸ் நம்மளுடைய விஷயங்கள், அதாவது கேபினட் மினிஸ்டர்ஸ் யாரு, எல்லா மினிஸ்டர்ஸ் யாருன்றதை கத்துக்கும். சரியா? பேசிக் விஷயம். நாளைக்கு நீ யூபிஎஸ்சி எக்ஸாம் போனாலும் வரும், பேசிக்கா எங்க போனாலும் வரும். சரியா? ஓகே. அதுக்கெல்லாம் கண்டனம் தெரிவிச்சாச்சு, அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுட்டு அவர் மேல போய் சேர்ந்தாரு. விட்டுருங்க, அவ்வளவு. அது கதை. நான் தான் சொல்றேன், அவர் கதை, அது கதை தான். அது விட்டுருங்க. நம்ம அதாவது நீங்க பொன்னியின் செல்வனை பத்தியோ உடையாளர் அந்த மாதிரி உடையாரை பத்தியோ நாவல் எடுத்தீங்கன்னா அது கதை. கதைன்றதை அவங்க எப்படி வேணா எழுதிக்கலாம். அதாவது திடீர்னு செம்பியன் மாதேவி லண்டனுக்கு போயிட்டு வந்தான்னு சொன்னா நீங்களும் நானும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு நீங்க ப்ரூஃப் கேட்டீங்கன்னா வரலாறு. ஆனா அந்த ப்ரூஃபையும் நியாயமா கேட்கணும். இவ்வளவுதான் விஷயம். புரியுதுல்ல உங்களுக்கு? என்ன கேட்கணும்னா கல்வெட்டு கூடுன்னா, கல்வெட்டுன்ற ஒரு முறையே 2000 வருடங்களா வந்ததான். அதுக்கு முன்னாடி ஓலைச்சுவடிகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஓவிய வழிபாடுகள், அதுக்கு முன்னாடி ஒளி வடிவங்கள் இருந்துச்சு. அப்ப அதெல்லாம் அவங்க பதிய பண்ணி வைக்காம போயிட்டாங்க. அதுக்காக வரலாறு இல்லைன்னு ஆயிட முடியுமா? சரி, இப்ப விஜயாலய சோழன் இருந்தா அதுக்கு முன்னாடி 900 வருஷங்களுக்கு நடுவில் கேப்பே இல்லை. காந்த மனோகரன், அதுக்கு முன்னாடி மனுநீதி சோழன். மனுநீதி சோழனுடைய அப்பா யாருன்னு யாருக்கும் தெரியல. இப்ப கண்டுபிடிக்காத நம்ம தப்பா? மனுநீதி சோழனுக்கு அப்பாவே இல்லைங்கிறது உண்மையா? கண்டுபிடிக்காத நம்ம தப்பு தானே. அப்போ கல்வெட்டுல மனுநீதி சோழனோட அப்பா எழுதி வைக்கல, அவருக்கு வேண்டாம்னு தோணிருக்கு, அவர் எழுதி வைக்கல. அதுக்காக நீங்க கல்வெட்டுல இல்ல அதனால மனுநீதி சோழன் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா? இதுதான் இன்னைக்கு இருக்கிற அறிவு, உங்க ஏஎஸ்ஐ அறிவு, ஆர்கியாலஜி சர்வீஸ் ஆஃப் அறிவு அதுதான் சொல்லுது. சரியா? நல்ல வேலை கரிகால சோழனையும்
கோச்சங்கன் எல்லாம் உங்களுடைய திருவானை கோயில், ஆளுடைய பிள்ளையார் கோயில் எல்லாம் எழுதி, ஆடுள்ள கோயில் எழுதி வச்சுட்டாங்க. சரியா? அதையுமே நீங்க சொன்ன மாதிரி வந்து எப்படி சொல்றது, வேற வேற மொழிகள்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. சரியா? இப்போ ரொம்ப அழகா சொல்றேன் ஒரு சின்ன விஷயமா. உங்களுடைய நீர் சன்னதியான திருவானை கோயிலோட உண்மையான பேர் சொல்லுங்க பாப்போம் யாராவது. பயங்கரமா சொல்றீங்க. இது எங்க தமிழ் இருக்கு? ஜம்பகேஸ்வரர். அது அடுத்த விஷயம். இப்போ இளவரசி விக்ரமகரன் சொல்லுவாங்க பாருங்க, ஏன்னா அவங்களே ஆர்கியாலஜி படிச்சவங்க தான். நீல் திரள்நாதர், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இதுதான் உண்மையான பேர். சுந்தரேஸ்வரர் உங்க மதுரை பேர், அவரோட உண்மையான பேர் சொக்கநாதர். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு விஷயத்துக்கு நியாயம் செய்யணும்னா சொக்கநாதர்னு சொல்லணும், சுந்தரேஸ்வரர்னு சொல்லணும் இல்லையா? அப்போ நீங்க உங்களுடைய வரலாறை நீங்களே சிதைச்சுக்கிறீங்க இல்லையா? அங்கேற்கண்ணியை சிதைச்சிட்டு மீனாட்சின்னு சொல்ல வேண்டிய என்ன அவசியம்? அங்கேற்கண்ணின்றது ஒரு வேரியர், அந்த அம்மா சுத்தமான சண்டை போடுற ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த வரலாறே ரொம்ப அழகான வரலாறு. அந்த அம்மா சண்டை போடுறதை தடுக்கதான் சொக்கநாதரே வராரு. அந்த அம்மா விட்டு எல்லா இடத்துலயும் சண்டை போட்டுட்டு இருக்கு, எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டு இருக்குன்னு. அப்ப எல்லாத்தையும் இப்ப பாருங்க, வீர மகளிர்னா முதல்ல அங்கேற்கண்ணி தான், புரியுதா இல்லையா? ஆனா அதுல இன்னொரு வரலாறு இருக்கு. மாலிக் கபூர் வந்து படையெடுத்ததுக்கு அப்புறம் அந்த கோயிலை நிர்மூலமாக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் திருமல நாயக்கர் அதை எடுத்து கட்டுறாரு. கட்டினதுக்கு அப்புறம் தான் கோயிலை சுந்தி எல்லா இடத்துலயும் தொந்தி தொந்தியா வச்சிடறாரு, புரியுதா இல்லையா? சோ இப்ப இங்க வரலாறு மாற்றப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். மீனாட்சி ஆயிடுறாரு, அவர் வந்து சுந்தரேஸ்வரர் ஆயிடுறாரு. இப்ப அதுல விஷயம் கிடையாது. ஆனா அங்க இருக்கிற தகவல்கள் மாற்றப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இன்னொரு விஷயம் சொல்றேன்னு, பெரிய கோயிலுக்கு போயிருக்கீங்க, எத்தனை பேர் போயிருப்பீங்க? எல்லாரும் போயிருப்பீங்க. சரி, உண்மையான பெரிய கோயிலே முதல்ல இருந்த கட்டடங்கள் என்ன, இப்ப இன்னைக்கு இருக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா கட்டடங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? நாயக்கர்களால சிவப்ப நாயக்கனால கட்டப்பட்ட கோயில் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு இருக்கிற அம்பாள் சன்னதி அப்ப கிடையாது, இன்னைக்கு இருக்கிற சுப்பிரமணிய சன்னதி அப்ப கிடையாது. முதல்ல பெரிய கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி கட்டினது யானை விழுந்த சன்னதியான அந்த பிள்ளையார் கோயில். அதுதான் பெரிய கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல கட்டினது. அப்புறம் வராகி சன்னதி சின்னதா, அதுக்கப்புறம் அந்த பெரிய மண்டபம் கட்டினாங்க. அந்த மான மண்டபம் சொல்ற முன்னாடி கொடிமரம் எல்லாம் கட்டல, அது ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது. நந்தியும் ராஜேந்திர சோழனால் வைக்கப்பட்டது. சரியா? ராஜராஜ சோழன் தன் பெருவுடையாரை அதற்கான அவருக்கு பெரிய உந்து சக்தியாகவும் ஒரு மாடலாகவும் இருந்தது வந்து திருமலப்பாடியில இருக்கிற ராஜலிங்கத்தை, மகாலிங்கத்தை போய் பாக்குறாரு. பார்த்த உடனே சின்னதா இருக்கிற அந்த கோயில் மாதிரி எனக்கு ஒன்று செஞ்சுக்கணும்னு நினைக்கிறார். அப்ப என்ன பண்றாரு, அதை சுயம்புலிங்கமா இல்லாம ராஜலிங்கமா மாத்தணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய மண்டபம், முன் மண்டபம் இல்லாத, நான் வெளியே இருந்து கையெடுத்து கும்பிட்டாலே என் பெருவுடையார் தெரியணும்னு நினைச்சு கட்டுறாரு. அப்ப இந்த கட்டிடக்கலையே அடுத்தடுத்த காலகட்டங்கள்ல தான் பூர்ணமாகுது. 6 வருடம் 6 மாதங்கள் 6 நாட்கள் 6 நாளிகைக்குள்ள கட்டி முடிக்கப்பட்ட கட்டடம். அதே மாதிரி அது கட்டி ஓராண்டு 6 மாசம் கழிச்சுதான் கேரளாந்தகன் வாயில கட்டுறாங்க. ஆனா நம்ம ஒட்டுமொத்தமா புரிஞ்சுக்கிறோம், எல்லாத்தையுமே தவறா புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? சரி, வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. என்னையா? ஆதித்ய கரிகாலன் மொத்தம் 13 பேர். இதுக்கான கல்வெட்டுகள் வந்து உடையார்குடியில இருக்கு. இல்ல தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, உடையார்குடி கோயில்ல இருக்கு, சிதம்பரம் கோயில்கள்லயும் இருக்கு. அது சில மக்கள்களால் பின்னாடி வந்து கட்டடங்கள் கட்டப்பட்டு மறைக்கப்படுது. நீங்க ரவிதாசர், மலையநாயன்வர்னு 5 பேர் தான் இருக்கு, அது மொத்தம் 13 பேர் அவங்க. அதுக்குதான் ராஜராஜ சோழன் தம்பிரான் முத்தரையர்னு சொல்ற ஒரு பட்டுக்கோட்டையை சேர்ந்த புதுக்கோட்டையை சேர்ந்த ஒரு தளபதி கிட்ட சொல்லி, அக்கனும் மாமனும் பெண் கொடுத்தவனும் பெண்ணுக்கு பெண் எடுத்தவனும் பெண்பால் பிறந்த குழந்தைகளும் ஒருவரையும் விடாது கரும்புலி செம்புலி குத்தி கழுதை மேல் ஏற்றி ஆரல்வாய் மொழியிலிருந்து வல்லம் வந்து சேருங்கன்னு எழுதி கொடுக்குறாரு. நல்லா தெளிவா பாத்துங்க. 10,500 பேரை ஆரல்வாய் மொழியில புடிச்சு அந்த இன்னைக்கு இருக்கிற திருவனந்தபுரம் எல்லாம் சாலைகள், களரி சாலைகள் இருந்த இடம், அதெல்லாம் நிர்மூலமாக்கி அங்க இருந்து 10,000, அதாவது இந்த 13 பேருக்கிட்டையும் கல்யாணம் பண்ணவன், அவனுக்கு பொண்ணு கொடுத்தவன், அவன் மாம மச்சான், அவன் மூலியமா பிறந்த குழந்தை, இவ்வளவு முன்னையும் பாருங்க, ஒரு ஜெனரேஷனே காலி பண்ணாங்க. நீ இருக்கிறனால தான் எங்க அண்ணனை கொண்ட. ஆனா ராஜராஜ சோழன் உடனே எல்லாம் சண்டைக்கு போல. He was waiting for the power to get the power. அதாவது மக்கள் புரட்சியால் உண்டான முதல் அரசன் ராஜராஜ சோழன். உத்தம சோழன் தானாக, அவர் சாவல்னால, அவர் பொறுமையா தான் இருந்தார். உத்தம சோழன் 14 வருடங்கள் ஆட்சியிலும் அவரை ஒண்ணுமே செய்யாம இருந்து மக்கள் எங்களுக்கு ராஜராஜ சோழன் தான் வேணும்னு கேட்டு வேலை கொண்டு வராங்க. சரியா? அப்போ இந்த விஷயத்தை கொண்டு போகும்போது ஆரல்வாய் வழிக்கு போறாரு. இவங்க எல்லாம் சேர்த்து கொண்டு வந்து இங்க வச்சுதான் அந்த கேரளாந்தகன் வாயிலே கட்டுறாரு. என் அண்ணனை கொண்டுட்டீங்க. இந்த 13 பேரை குடும்பத்தையும் செய்யறாங்க. ஏன் கொண்டாங்க அப்படின்னா, அது உண்மையான தகவல் வந்து பாண்டியர்களுடைய மிகப்பெரிய அரச பரம்பரையை வந்து இப்படி அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கூடாது, தலையை வெட்டி கொண்டு வந்துடக்கூடாதுன்றதுனால அந்த 13 பேரும் இதே சுந்தர சோழனுடைய அவைகள்லயே உள்ள இன்ஃபில்ட்ரேஷன் பண்ணி உள்ளுக்குள்ளேயே வந்திருந்து கிட்டத்தட்ட 20 வருடங்கள் ஆட்சியாளர்களாக இருந்து
அவனை நம்ப வச்சு கொள்றாங்க. அந்த ஒரு சின்ன ஸ்லாட்டை தான் உங்களுடைய பொன்னியின் செல்வன்ல அவர் எடுத்துக்கிறார். ரொம்ப அவர் ஒரு பெரிய கதை எழுத்தாளர்ன்றனால அவருக்கு ரொம்ப ஈஸியா வந்துருச்சு. வேற சொல்லுங்க. ரொம்ப தேங்க்யூ சார். மேம்லாம் இருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ஆமா ஆமா. அருமை அருமை. அருமை அருமை அருமை. ஆமா அதே மாதிரி இன்னொரு ஒரு தகவல், உங்களுடைய பூம்புகார் காவிரி பூம்பட்டினம் வந்து வெறும் 3000-4000 வருடம் பழமையானது இல்ல, 15,000 வருடம் பழமையானது. உங்களுடைய கொரோனா காலத்துல கிட்டத்தட்ட ஜெர்மன் பசங்க ஒரு 4-5 பேர் ஆராய்ச்சி மாணவர்கள் பாரதாசன் யூனிவர்சிட்டி கொடுத்த ஒரு 9.6 crores வச்சுக்கிட்டு கடல் ஆராய்ச்சி பண்ணும்போது கிட்டத்தட்ட காவிரி பூம்பட்டினத்துல இருந்து அந்த ஒரு 42 கிலோமீட்டருக்கான கடல் ஆராய்ச்சி பண்ணாங்க, ஒரு 15 கிலோமீட்டர்ஸ். ஸோ இதை ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ண தீசிஸை சப்மிட் பண்ணோம். ஆனா சப்மிட் பண்ணும்போது இங்க இருக்க அரசியல்வாதிகளாலும் அரசியலாளர்களாலும் பூம்புகார் வந்து இவ்வளவு பழசுலாம் தெரியக்கூடாது, அந்த பேப்பர்ஸை வந்து டம்மி பண்ணாங்க. அப்போ ஜெர்மன்ல இருந்து இருக்கிற தமிழ் சங்கத்தின் மூலியமா அதை பப்ளிஷ் பண்ணாங்க, பிரான்ஸ்ல இருந்து பப்ளிஷ் பண்ணாங்க, ஜாப்பனீஸ்காரங்க பப்ளிஷ் பண்ணாங்க. எவ்வளவு நல்ல எண்ணத்தோடனா இந்த தீசிஸ் பேப்பர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. அது நான் சன் டிவில பேட்டிலாம் கொடுத்தேன், நான் இவ்வளவு அழகான விஷயத்த பண்ணீங்க. அப்ப கூட நான் வைஸ் சான்சலர் பிறகு கூப்பிட்டு கேட்டார், என்ன சார் இப்படி பண்ணிட்டாங்க அவங்க அப்படின்னு. நான் சொன்னேன், அவங்க கிட்ட இருந்து பைசா வாங்கி நம்ம கடல் ஆராய்ச்சி பண்றோம், பண்ணும்போது அதை ரிலீஸ் பண்றதுக்கான எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்குது. ஆனா எப்படி புரிஞ்சுக்கணும் போடுங்க, அப்படியே மைண்ட்ல இமேஜினேஷன் பண்ணி. என்னுடைய நூல் வரும்போது தமிழ்நாட்டிலேயே பெரிய பெரிய எழுத்தாளர்கள் இருக்கும்போது ஒரு நூல் வெளியீட்டு விழாவுக்கு ட்ரைலர் போட்ட ஒரே ஆள் நான் தான். அதை ஏன் போட்டேன்னா அதுக்கு கிட்டத்தட்ட 1.25 லட்சம் செலவு பண்ணோம். அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கொண்டு வர அந்த படத்துக்கு சோழர்களுடைய காலம் எப்படி இருந்திருக்கணும், ஒவ்வொரு அரசர்கள் எப்படி இருந்திருக்கணும், அரசிகள் எப்படி இருந்திருக்கணும், அவங்களோட கொண்டை எப்படி இருந்திருக்கணும், கண்மை எப்படி இருந்திருக்கணும், எப்படி புருவங்கள் இருந்திருக்கணும், அவங்களுடைய கலர் எப்படி இருந்திருக்கணும், இதெல்லாம் வடிவமைச்சு தோல் சுருக்கம் எப்படி இருந்திருக்கும். இளைஞர் பருவம் சொல்ற பருவம் 40 to 60 வயசு. இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. இளைஞர் நம்ம ஏதோ சின்ன பசங்க நினைச்சுக்கிறோம். 40 to 60 தான் இளைஞர். நீங்க பெண் பெருமைன்னு சொல்ற மாதிரி பெண்களுக்குரிய பருவம் ஆண்களுக்கு உரிய பருவையும் இருக்கு. சோ ஒரு ஃபுல் ஒரு ட்ரைலரை கொண்டு வந்து சோழர்கள் காலத்து விஷயத்தை எல்லாத்தையும் கொண்டு வந்தேன். அப்போ இந்த வாழ்வியல் விஷயங்கள் எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. நாம என்னமோ நினைக்கிறோம் இந்த கச்சை போட்டது ஜாக்கெட் போட்டது இப்பெல்லாம் கிடையாது. சோழர்கள் காலத்திலே பெண்கள் முழுமையா கச்சை அணிந்திருந்தார்கள், மிக நேர்த்தியாக உடை அணிந்திருந்தார்கள். குறைந்தது 500 கிராமிலிருந்து 600 கிராம் தங்கம் அணிந்திருந்தார்கள். அப்ப அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸ்காட்டிஷும் பிரிட்டிஷும் டிராயர் போடாத காலத்துல, துணிமணினா என்னன்னு தெரியாத காலத்துல, நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். ரோமன்ஸ்க்கு ஒரு ப்ராப்பர் ஒரு துணியை போட்டி அலைஞ்சிட்டு இருக்க இந்த காலத்துல தமிழர்களும் தென்னிந்தியா சேர்ந்த அரசர்களும் அரசிகளும் மகளிர்களும் எவ்வளவு ஒரு நேர்த்தியான வாழ்வியல் முறையை வைத்திருந்தார்கள் என்று பாருங்க. 2 மாடி 3 மாடி கட்டடங்கள் அவர்களால் கட்டி முடிக்கப்பட்டது. கோபுரங்கள் மிக நேர்த்தியாக இருந்தது. இப்ப கோபுரம் கட்டுறதுக்கு வேற ஆண்கள் மட்டும் கண்டிப்பா இருந்திருக்கவே முடியாது. ஏன்னா இன்னைய காலகட்டத்திலே உங்களுக்கு சித்தால் தேவைப்படும் போது அந்த காலத்துல கண்டிப்பா தேவைப்பட்டிருக்கும். கட்டிடக்கலைகள் இருந்து எல்லாத்துலயுமே கூட இருந்தாங்க. அப்ப அதுதான் சொல்றேன், வீர மகளிர்ன்றது வந்து வெறும் கத்தி எடுத்து சண்டை போடுறது மட்டும் கிடையாது, எல்லா வகையிலும் பார்ட்டிசிபேஷன் பண்றது, எல்லா வகையிலையும் குடும்பத்தை எடுத்து நடத்துறது, எல்லா வகையிலும் அறிவுரைகள் சொல்றது. ஆனா அதை நேர்த்தியாகவும் திறமையாகவும் எந்த வித சுயநலமும் இல்லாம சொல்லக்கூடிய இடங்கள் கிடைக்கும் போது அந்த வாழ்க்கை ரொம்ப 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 மேம்படுது. வேற ஏதாவது கேள்விகள்? இல்ல அது எல்லாருக்கும் இருந்துச்சு, அவங்க இன்னும் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க, மற்றவங்க எல்லாம் அதை மைனஸ்ல கொண்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான் விஷயம். ஆமா, அதாவது நம்மளுடைய சொந்த விஷயங்கள் இப்ப பாரம்பரியத்தையும் தாத்தா பாட்டியை பத்தி பேசுறது தற்பெருமை இல்லை, அது அவசியம்னு சொல்லி கொடுக்கணும். அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். ஆனா எனக்கு என்ன ஒரு பெரிய சங்கடம்னா, அறிவார பேரவையில இனியாவது நீங்க திணி அடுத்தடுத்த விஷயங்களை 30-40 வயசுல இருக்கவங்கள சேர்த்துக்கிட்டே வரணும். அப்பதான் அது அடுத்த தலைமுறைக்கு போகும். சரியா? எல்லாரும் வந்து இப்போ உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. இந்த மாவட்டத்துல தெரியுது, ஓரளவுக்கு நீங்க புக்கு பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் உங்களை கேட்கறாங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து அத்தாரிட்டி பார்த்து அவங்க ஏன் வந்து இப்ப இதெல்லாம் மறைக்கப்படுது அப்படின்னு சொல்றீங்களா? அவங்க கூட பண்ணீங்க ஒரு புக்கை ஒண்ணு வெளியிட்டுறாங்க, தப்பா வெளியிட்டுறாங்க, அதை நான் படிக்கிறேன், நான் 3 பேர் தான் சொல்றேன், அப்ப தப்பாவே போயிடுது. அப்ப அந்த உண்மையானது வந்து சொல்ல வேண்டிய கடமை ஒரு ஆர்கியாலஜிக்கல் சர்வே, அவன் ஏன் வந்து அந்த பாலிடிக்ஸ்? அதான் சார் ஜனநாயகம், அதான் மக்களாட்சி தத்துவம். உங்களுக்கு என்ன அது புரியல பாருங்களேன்.
மக்களாட்சினா என்னன்னா யாரு வேணா என்ன வேணா அவங்களுடைய சுதந்திரத்துக்கு செய்யலாம். இதுக்கு ஆர்கியாலஜி சர்வே ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப பாலகுமாரன் கதை எழுதும் போதும் கல்கி ரங்கராஜன் கதை எழுதும் போதும் ஆர்கியாலஜி சர்வே கேட்டா எழுதுனாங்க இல்லையே. ஆனா இது ரெண்டும் உண்மையான கதைன்னு தப்பா புரிஞ்சுக்கிறது யாரு? மக்களாட்சியில இருக்க நாம தான். இப்ப இது மக்களாட்சிக்கு என்ன விஷயம்னா, நீங்க இத ஒரு என்ன சொல்றது, ஒரு மன்னராட்சியில பண்ணிட முடியுமா? நீங்க சொன்ன அத்தாரிட்டி ஆஃப் திங்ஸ் அங்க போகும். அவன் இந்த புக்கை சென்சார் பண்ணுவாங்க, கரெக்டா இல்லையா? இப்ப இங்க அந்த மாதிரி சென்சார் எல்லாம் கிடையாது. இன்னமும் சொல்றல, உங்களுக்கு படத்துக்கு சென்சார் இருக்கு, யூடியூபுக்கு சென்சார் இல்ல, சோசியல் மீடியாவுக்கு சென்சார் இல்ல இல்லையா? இப்ப இதுக்கும் அத்தாரிட்டிக்கு என்ன சம்பந்தம்? இன்னொரு விஷயம், இப்ப இந்த ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவை எடுத்துக்கோங்களேன். அதோட டைரக்டர் ராமகிருஷ்ணன், அவரே நீங்க பாடாப்படுத்துறீங்களே. அவரே போனா போயிட்டு போது 2500 வருஷம் சொல்லி தொலைங்கடாண்டாரு, கேட்க மாட்டேன்றீங்களே. அந்த ரிப்போர்ட்டே 10 வாட்டி திருப்பி அனுப்ப சொல்றீங்க, அவரை தூக்கி ராஜஸ்தான்ல போட்டீங்க இப்போ. சோ அப்ப இதை எதுல நீங்க சொல்ல வரீங்க? அதாவது கன்சர்ன் பர்சன் தான் மூலியமா கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்த அதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இத்தனை கோடி ஒதுக்குது. வேற எந்த ஊர்லயும் கிடையாது, எந்த ஸ்டேட்லயுமே ஒரு வரலாற்று விஷயங்களுக்காக சொல்லி போடும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இரும்ப கண்டுபிடிச்சவன் தமிழனா, ஆனா அது 5000 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்களாம். ஏன்னா அவ்வளவுதான் ஒத்துக்குவாங்களாம். கொடுமை இல்லை சார்? எனக்கு என்ன புரியலன்னா, அப்ப தொல்காப்பியம் எல்லாம் இருக்கு இல்லையா, அப்பெல்லாம் அந்த வேலை எல்லாம் வச்சிருந்தாங்களே, அதெல்லாம் பிளாஸ்டிக்ல வச்சிருந்திருப்பாங்க போல இருக்கு இல்ல சார்? அதான் ஆமா ஆமா எக்ஸாக்ட்லி. ஆமா ஆமா. இன்னொரு ஒரு விஷயம், நம்ம ஊர்லயே ஃபர்ஸ்ட் சர்ஜன் ஒருத்தர் இருந்தார், சுச்சுரதன் சொல்லுவாங்க. அவரை வெவ்வேறெல்லாம் மாத்துறாங்க. இந்த சுச்சுரதனுடைய அறுவை சிகிச்சை முறை 10,000 வருடத்திற்கு முன்பானதாமா. அதை நான் சொல்லும் போது ஒரு மேன்மை மிகு ஒரு அதிகாரி என்ன கேட்டாரு, அவரெல்லாம் வாழ்ந்தாருன்னு என்ன சார் ப்ரூஃப்? நான் வேற ஒரு வார்த்தை கேட்டேன். நான் சரி, உங்க தாத்தாக்கு தான் நீங்க பிறந்தீங்கன்னு என்ன சார் ப்ரூஃப்? என்னங்க தப்பா பேசுறீங்கன்னு நான் சொன்னேன். நான் உங்களை பத்தி கேட்டா தப்பு, ஆனா சுச்சுரதர் வாழ்ந்தாருன்னு திருமூலர் சொல்லியிருந்தாருன்னா அது தப்பான்னு. நீங்க ஒண்ணு திருமூலருக்கு ப்ரூஃப் என்னன்னு கேட்பீங்க. நான் திரும்பியும் சொல்றல, இன்னைக்கு இருக்கிற அறிவு என்னன்னா கேள்வி கேட்பதில் மட்டும்தான் இருக்கிறது. அது ஏன் எப்படி, இது ஏன் எப்படி, அது ஏன் எப்படி? இந்த பசங்க ஜெனரேஷன் எல்லாம் why is like that, how is like that, where is like that. எனக்கு என்ன புரியலன்னா, அதுக்கு பதில் சொல்ற ஆளுங்கெல்லாம் இங்கதான் இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் பதில் தெரியும், ஆனா இந்த பசங்க உங்ககிட்ட கேட்கறது இல்லை. அதுதான் கொடுமை. தங்களுடைய கேள்விகளை அவர் தவறான இடத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிற அடுத்த தலைமுறையில இருக்கிற எல்லாருமே. நீங்க இதை சரி பண்ணிக்கவே இல்லைன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். அப்துல் கலாம் ரொம்ப அழகா சொல்லிட்டு போனாரு, கிட்டத்தட்ட 60 லட்சம் பேர் இளைஞர்கள் என் கூட இருந்தாங்க, அது பெரிய பவர்னாரு. ஆனா இந்த 60 லட்சம் பேரையும் கூலி தொழிலாளியா மாத்தி கொண்டு இருக்கணும்ன்றது மட்டும் உண்மை. அப்படின்னா இந்த அறிவுஜீவிகள் எல்லாம் நாம கரெக்டா வளர்த்து எங்கேயோ வெளிநாட்டுக்கு பேக் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அந்த பசங்களுக்கு தேவையானதை இங்க நீங்க செஞ்சு கொடுக்கலன்னா அவங்க கண்டிப்பா அவனோட அறிவுல என்ன புரிஞ்சுப்பான், இந்த ஊர் எனக்கு சரியா வரல, நான் வெளிநாட்டுக்கு போய்க்கிறேன்மா. உண்மை அதுதான். ஏன்னா அந்த வெளிநாட்டுல இருக்கிற விஷயம். நான் ரீசெண்டா ஒரு சர்வேல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, ஜெர்மன்ஸ், பிரெஞ்சு பீப்புள்ஸ், சர்பியன்ஸ் எல்லாருமே மேல் படிப்புக்கு சிங்கப்பூர் போறாங்க. ஏன் தெரியுமா உங்களுக்கு? 98% சேஃபஸ்ட் கண்ட்ரி ஆமா பிஜி படிக்கிறது. அவனுக்கு நல்லா தெரியும், அதை விட சூப்பரா இந்தியாவில் படிச்சிடலாம். சிங்கப்பூர்ல இருக்க யூனிவர்சிட்டி கிட்ட நான் பேசுறது, சார் உங்க ஊர்ல கரெக்டா படிக்கிறதா நல்லதுன்றாங்க. நம்ம ஊர்ல இருக்க யூனிவர்சிட்டி அவங்க விரும்புறாங்க, ஆனா பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்களேன். நான் உங்ககிட்ட எல்லாம் ரொம்ப ரொம்ப கேட்டுக்கிறதுலாம், அடுத்த தலைமுறைக்கான குழந்தைகள் உங்களுடைய ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறார்கள், சரியா? வரலாற்றின் ரீதியாக அவர்களை நீங்கள் வளர்த்திருக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு, சரியா? ஒண்ணுமே தெரியாம உங்களுடைய பேரன்களோ உங்களுடைய மகள்களோ ஏதோ ஒரு நோக்கத்தை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால், உங்களுடைய காலகட்டத்திலேயே உங்களுடைய கண்ணெதிரிலேயே உங்களுடைய வம்சாவளியினர் அழிந்து போவதை பார்த்து கொண்டிருப்பீர்கள். அந்த வரலாறுன்றது எல்லாமே போயிடும். அப்புறம் இப்படிலாம் ஒரு தலைப்பு உங்களுக்கு இருக்கவே இருக்காது இல்லையா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், கதை மட்டும்தான். கூகுள்ல படிச்சோ இல்ல ஏதாவது கதை புக்ல படிச்சோ எதையும் நம்பவே நம்பாதீங்க, தயவு செய்து நம்பாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல இருக்கிற சோழர்களுக்கும் இடைக்கால சோழர்களுக்கும் 2000 வருடங்கள் கேப் இருக்கு. இடைக்கால சோழர்களுக்கும் இறுதிக்கால சோழர்களுக்கும் 956 வருடங்கள் கேப் இருக்கு. இவங்க அவங்கள சந்திக்கல, அவங்க இவங்களை சந்திக்கல, நடுவில் நிறைய பேர் ஆண்டிருக்காங்க. அப்ப ஆளவே கூட அந்த மும்முடி சோழ சக்கரவர்த்திகள், இந்த மூவேந்தர்கள் மட்டும், சோழ சோழ பாண்டியர்கள் மட்டும் இல்ல, நடுவுல கங்கர்கள் இருந்தாங்க, வைதும்பர்கள் இருந்தாருங்க, கொடும்பாளூர் வேரியஸ் இருந்தாங்க, பழுவேட்டர்கள் இருந்தாங்க, இப்படி எத்தனையோ பேர்கள் இருந்திருக்காங்க. களப்பிரார்கள் காலத்துல 56 நிலப்பரப்பா தென்னிந்தியா முழுவதும் பிரிக்கப்பட்டிருந்திருக்கு. ஆனா என்னன்னா, இரண்ட காலம்னா அது ஒரு குறிப்பிட்ட மக்கள் அதை இரண்ட காலம் சொல்லிட்டாங்க. ஆனா அதை பதிய வைக்கிறதுக்கு நிறைய பேர் போராடி இருக்காங்க, நிறைய வரலாற்று ஆய்வாளர்கள் செஞ்சிருக்காங்க. ஆனா இங்க என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ரஜினிகாந்த் சொன்னாதான் நாங்க கேட்போம்,
சாதாரண அறிவுல சொன்னா கேட்க மாட்டோம். இங்க யார் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை தான் இருக்குது. இப்ப லேட்டஸ்டா ஒரு புக்கை வந்து படம் எடுக்க போறாங்கன்னு சொன்னாங்க. அப்போ ஐயா கூட வந்து ரொம்ப ரொம்ப பெரிய சேவை செஞ்சுட்டு இருக்காரு. எனக்கு இந்த இந்த படம்லாம் நான் இந்த ட்ரைலர்லாம் எடுக்கும்போது நிறைய சினிமா கான்டாக்ட்ஸ் இருக்கு. அப்ப இந்த உயங்கொண்டான படிச்ச அத்தனை பேரும் ஆனா சூப்பர் இது எப்படின்னா இந்த ஒவ்வொரு கட்டமும் நடந்திருக்கும், எப்படி வந்து இந்த ஆழிவியூகம் இருக்கும், ஆழிவியூகம்ன்றதே புதுசா இருக்கு அப்படின்னா ஒரு நிலப்பரப்புல சுத்திக்கிட்டே போறது, இது எப்படின்னா இதாலே கன்ஃபியூஸ் பண்ற ஸ்டேஜ்டா அப்படின்னு. சோ அப்ப ஈகிள் வியூ எப்படி இருந்திருக்குன்னா உண்மையிலேயே அவங்க ராஜாலியை வளர்த்திருந்தாங்க. அந்த ராஜாலி எந்த அளவுக்கு வளர்த்திருந்தாங்கன்னா சோழர்கள் வந்து கிட்டத்தட்ட 2000 அடிக்கு மேல அது பறக்கும், உங்களுடைய அம்பை எய்தறதுக்கு மேல இருக்கும். அப்ப அந்த ராஜாலி மேல போயிட்டு அதுக்குரிய சவுண்டோட கீழே வந்து சொல்ற இவ்வளவு ஒரு தொழில்நுட்பத்தோட அந்த காலத்துல இருந்திருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் விட்டுருவோமே, வேற ஒரு கதை புக் இருக்கு, அந்த கதை புக்கை வந்து படமா எடுக்கிறது செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த கதை புக்ல இருக்கிற அத்தனை விஷயமும் மதுரையை சேர்ந்த மக்களை மட்டம் தட்டுவதாகவும் தேனி கம்பம் போடியை சேர்ந்த மிகப்பெரிய வரலாற்று பிழையை ஏற்படுத்துவதுமாக அது இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும். இதை ஒருத்தர் படம் இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன்னு, உங்களுடைய புக்ல நீங்களே ராஜராஜ சோழன் போடுங்களா, ஜெயம் ரவி வராரா இல்லையான்னு பாருங்க, எவ்வளவு வலிக்கும் அது, எவ்வளவு கொடுமை. குந்தவை நாச்சியான்னு போட்டா திருச்சா வருது. அப்போ இப்ப இது என்ன ஆகி போச்சுன்னு பாருங்க, காட்சி ஊடகம் வந்தோன்னு உங்களுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி அது யார் அதிகமா சர்ச் பண்ணாங்களோ அவங்களை எடுத்துக்குது. அது தப்பு இல்ல. அப்ப நீங்க இன்னொரு கதையை இன்னொரு புக்கா எடுத்து, சரியா, இல்ல பாரி ஓரி வல்வில் ஓரின்னு எதையா ஒருத்தரை எடுத்து அங்க ஜெமினி கணேசனை போட்டு இல்ல சரத்குமாரை போட்டு எடுத்து நாளைக்கு அந்த புக்கு ரிலீஸ் ஆகும்போது அது எப்படி வரும் உங்களுக்கு? அப்ப வரலாறு எப்படி பண்ண முடியும்? இப்ப இந்த பாப்பாலாம் பாப்பா, ஓ இந்த படம் பொன்னியின் செல்வனா, ஓஹோ பழுவேட்டர் தாத்தான்னா அப்ப வந்து சரத்குமார் தான் போல இருக்கு, ராதிகா ஹஸ்பண்ட் தான் பழுவேட்டர் போல இருக்கு. அது எங்க பாட்டிக்கு செய்யற துரோகம், எங்க குடும்பத்துக்கு செய்யற துரோகம். அதுதான் பெரிய கொடுமை. சோ வரலாறை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களிடம் எல்லாரும் கேட்டுக்கொள்கிறேன். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, பதில் சொல்றேன். யார சொல்றீங்க? சோழர்களை சொல்றீங்களா? இல்ல அப்படிலாம் இல்ல. சோழர்களுக்கும் குலதெய்வம் இருக்கு. நிசும்ப சூதனை என்ற குலதெய்வத்தை அவர்கள் வார வழிபாட்டு முறையாக செய்தார்கள். பெருந்தெய்வ கோட்பாடின்படி அவர்கள் சிவனுக்கு அலை எழுப்பினார்கள், அவ்வளவுதான். நிசும்ப சோதனை கோயிலையும் கண்டுபிடிச்சு உங்க பாலகுமாரன் புடுங்கி இந்த கிரேட் தஞ்சாவூர் பிரின்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் புடுங்கி இன்னைக்கு அதுக்கும் கிட்டத்தட்ட சில லட்சங்கள் செலவு பண்ணி அந்த கோயிலை மறுசீரமைப்பு பண்ணி இன்னைக்கு நாங்க வந்து இதுதான் சோழர்களோட குலதெய்வம்னு வடபத்திர காளி என்கிற நிசும்ப சூதரின் ஓரளவுக்கு நாங்க கொண்டு வந்துட்டோம். சரியா, என்னால என்ன செய்ய முடியுமோ இந்த காலகட்டத்தில் எந்தவித மீடியாவும் இல்லாம எந்தவித அரசியல் தேடலும் இல்லாம தனியா என்னென்ன நண்பர்களை வச்சு செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சிருக்கு. சோழர்களோட குலதெய்வம் தஞ்சாவூரிலுடைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளேயே இன்னமும் அந்த கோயில் இருக்கு, ரொம்ப சிறப்பா இருக்கு, எல்லா வழிபாடும் செஞ்சுட்டு இருக்கு. அவங்களுக்கும் குலதெய்வம் இருந்துச்சு, அதுதான் உண்மை. சிவன் வந்து பெருந்தெய்வ கோட்பாடு, அதாவது இந்த வழிபாட்டு முறையை நீங்க இப்படி புரிஞ்சுக்கணும். சரியா, இஷ்ட தெய்வம்னு அவங்க பெருமாள், அதே சிவன் அதே சோழர்கள் தான் உங்களுடைய 2ஆம் காம்பவுண்ட் வால் எழுப்பினாங்க, 3வது காம்பவுண்ட் வால் தான் திருமங்கை வாழ்வார் எழுப்பினார். சரியா, அப்போ அவங்க வந்து பெருமாளுக்கு ஒண்ணு செய்யாமல் அல்ல, இன்னைக்கு இருக்கிற உற்சவர்கள் 2 பேரையும் கொடுத்தது சோழர்கள் தான். சரி, அப்போ அவர்கள் வைணவத்தையும் போற்றினார்கள், சைவத்தையும் போற்றினார்கள், குலதெய்வ வழிபாட்டையும் போற்றினார்கள். நம்ம வழிபாட்டு முறை அப்படின்னு பாருங்க, ஆனா இது எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு. சரியா, இந்த அத்தனை வழிபாட்டு முறையும் வரலாற்று சார்ந்தது, பாரம்பரியம் சார்ந்தது, கலாச்சாரம் சார்ந்தது. அதாவது மக்களை கோயில் பக்கம் கொண்டு வந்து அவர்களுக்கு நல்ல அறிவை புகட்டுவதற்காகவும் அதை என்ன சொல்றது அடுத்த பரம்பரை எப்படி கொண்டு போகும் சொல்றதுக்காகவும் தான் இந்த வழிபாட்டு விஷயங்கள் எல்லாம் இருந்ததை தவிர அவர்களை அதாவது பிளவுபடுத்துவதற்கும் அசிங்கப்படுத்துவதற்காகவும் எந்த விஷயமும் நடக்கலாம். சோ வரலாறு ரொம்ப ரொம்ப அழகா கொண்டு போனாங்க. சொல்லுங்க. ஆமாங்க, ஆமா. இல்ல அவரு ஒரு வகையான அரசர், அவரு மொத்தம் 56 அரசர்கள் இருந்தாங்க வரலாற்று ரீதியா. நீங்க இப்போ அப்படியே இந்த தென்னிந்தியா முழுசு 56 பிரதேசமா பிரிச்சுக்கோங்க. அதுல திருச்சி, முசிறி, கம்பரசம்பேட்டை, முத்தரசநல்லூர், குளித்தலை இதை சேர்ந்த ஒரு பகுதியை அவர் ஆண்டிருக்கார். இல்ல, நீங்க முத்தரையர்களே 2-3 முத்தரையர்கள் இருக்காங்க, அப்படி பறிஞ்சு கூடாது. ஏன்னா அவங்க வந்து சில பேர் இப்ப ஆந்திராவிலேயும் முத்தரையர்கள் இருக்கான்னு ஆரம்பிச்சுட்டாங்க, நம்ம அதுக்கு போக வேண்டாம். திருச்சியை சேர்ந்த அசல் மண்ணுக்குரியவர்கள் இருந்தாங்க.
பாண்டிய மன்னன்ல ரணதீர பாண்டியன் ஒருத்தர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரணதீர பாண்டியனுடைய நண்பரா இங்க இருக்கிற கம்பரசம்பேட்டையை சேர்ந்த அரசர் இருக்கார். இவரு அப்பவே தமிழரா இருந்திருக்காரு. தமிழ் பகுதி இந்த இடத்த தான் ஆண்டு இருந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மண்ணும் சார்ந்த மக்களுமாவே இருந்திருக்காங்க. சோ ஒரு சில மக்கள் இங்கேயே இருந்திருக்காங்க. சில பேர் ஆந்திரால இருந்து வந்தவங்கள வேற மாதிரி கொண்டு வராங்க. இப்ப அது வரலாற்று ரீதியா அதை புனைவு செஞ்சு உள்ள புகுத்தி நாங்க இவங்கன்னு கேஸ்ட் ரீதியெல்லாம் போயிட்டாங்க. நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல விரும்பல. அதெல்லாம் போரிங் சப்ஜெக்ட். நான் அது போக விரும்பல. நான் போக சொல்றேன் இல்லையா, நான் பேசுறது வரலாறு, தவறான விஷயங்கள் கிடையாது. அதான் சொல்லல, இங்க இருக்கிற மொத்தம் 56 அரசர்கள ஒரு அரசர் இருந்தார். இன்னும் சொல்ல போனா விஜயாலய சோழன் ஜெயிச்சதே பெரும்படுகு முத்தரையர் தான். சரியா? தஞ்சையை மீட்டு கொண்டவர் தான் அவர். சரியா? அப்ப அந்த பகுதியில அவங்க ஆண்டிருக்காங்கன்னு அர்த்தம். அதே நேரத்துல சோழர் படையிலையும் தனியா முத்தரையர் படைன்னு ஒண்ணு இருந்துச்சு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அதுவே இன்னும் பெரிய பிரச்சனையில போயிட்டு இருக்கு. இவங்க எந்த வகுப்பை சேர்ந்தவங்க எல்லாம் நம்ம அதுக்குள்ள எல்லாம் போக வேண்டாம். சொல்லுங்க. உலக அளவுன்றது நம்ம இன்னைக்கு இருக்கிற உலகம் வேற, அன்னைக்கு இருக்கிற உலகம் வேற. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. திருமாவளவன் என்கிற கரிகால் பெருவளத்தான்றது கரிகாலன் 3 பேர். முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ஆமா, அதாவது கரிகால் பெருவளத்தானுடைய அப்பா பேரு கரிகாலன் தான். திருமாவளவன் என்கிற கரிகாலன் தான் காலில் அந்த காயம்பட்டவர். அதுக்கப்புறம் வரவரும் 3ஆம் தலைமுறை கரிகாலன் தான். அடுத்து 4வது தான் ஆதித்ய கரிகாலன். அப்படி புரிஞ்சுக்கோங்க. இப்ப கப்பல் படை அப்ப இருந்துச்சு இப்ப இருந்துச்சான்னா, திருமாவளவன் கரிகாலத்துல கப்பல் படை இல்ல, இருந்தது கம்மியா தான் இருந்துச்சு. ஆனா கப்பல் படை எப்ப அதிகமா இருந்துச்சுன்னா ராஜேந்திர சோழன் காலத்துல. அது எதுக்காக வந்து சொல்றேன், நல்ல கேள்வி. அது நீங்க அதை கேட்கல இருந்தா நான் சொல்லிடுறேன். ராஜேந்திர சோழன் காலத்துல நகரத்தார் சமூகத்தார் வந்து அதாவது மேலை நாடுகள் எல்லாம், அதாவது இன்னைக்கு இருக்கிற ஸ்ரீவிஜயம்ன்ற சிங்கப்பூர், மலையா, கம்போஸ்ன்ற கம்போடியம், இங்கெல்லாம் வந்து அவங்க வியாபாரம் பண்ணு இருக்கும்போது போகும்போது பரியாட்சன் சொல்ற கடல் கொள்ளையர்களா கொள்ளடிக்கப்பட்டாங்க. அப்ப இவர் என்ன பண்றாரு, டாக்ஸை வசூலிச்சுக்கிட்டு அவங்களுக்கு படை வீரர்களை அனுப்புறாரு. அப்ப இவங்க போயிட்டு வரவங்க கிட்டத்தட்ட 66 நாட்கள் 70 நாட்கள் போயிட்டு திரும்பி வந்து இவங்களுடைய தகவலுக்கு என்ன சொல்லுதுன்னா, முத்து வணிகம்லாம் அங்க அதிகமா இருக்கு, பயங்கரமா இருக்கு அப்படின்னு இந்த தகவல்களை சேகரிக்கும் போது இவர் இங்க இருக்கிற எல்லாத்தையும் ஜெயிச்சிடறாரு. கலிங்கம் வரைக்கும் ஜெயிச்சிடறாரு. இப்ப இவரோட விஷயம் வங்கத்தை தாண்டி ஜெயிச்சிடாரு, வங்கத்தையும் ஜெயிச்சிடாரு. ஆனா அது வழியா உள்ள போகணும்னு தோணல அவருக்கு. ஆனா அவருக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கடல் பிறவியை வச்சு நம்ம ஏன் பண்ணக்கூடாது, அந்தமான் நிக்கோபர் நம்மகிட்ட தானே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட அதாவது 60,000 வீரர்கள் கொண்ட ஒரு பெரிய படையை உண்டாக்குறாரு. எனக்கு ஒரு அடிஷனல் ஆராய்ச்சி இன்ஃபர்மேஷன் என்ன கிடைச்சிச்சுன்னா, பாலி போயிருந்தப்ப அங்க இருக்கவங்ககிட்ட கேட்டேன் எப்படி இதெல்லாம் ஜெயிச்சிருப்பாங்க அப்படிங்கும்போது சோழர்களை பத்தின மிக அற்புதமான தகவல் அவங்ககிட்ட இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கருப்பும் சிவப்பும் கலந்த செம்மண் களத்துல அவங்க வந்தாங்க, யானை மேல எல்லாம் இருந்தாங்க, பெரிய பெரிய கத்தி வச்சிருந்தாங்க, பொம்பளைங்களை கொல்லல, குழந்தைங்களை கொல்லல. ஆனா வயசுல இருக்கிற அத்தனை பேரையும் தலையவே இல்லை, எல்லாரையும் வெட்டிட்டானுங்க. ஏன் வெட்டினாங்க? அடுத்தது இங்க இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி அவங்க ஆள்ல ஒரு ஆளை ராஜா வச்சுட்டு போனாங்க. இது வந்து பாலில, இந்தோனேஷியா தீபகற்பத்துல. ஆனா அப்ப அவங்க எப்படி அதை கண்டுபிடிச்சாங்க? ராஜேந்திர சோழனோட டாக்டிக்ஸ் புரிஞ்சுக்கணும். அவ்வளவு அழகா ஒரு பெரிய நிலப்பரப்ப தீவா இருக்குன்னா முதல்ல தன்னுடைய களத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 புலியை வந்து பசியோட பட்னியோட வச்சிருக்கிறது, யானைகளையும் ஒரு 30 யானைகளை பசியோட பட்னியோட வச்சிருக்கிறது. இதை அந்த முதல்ல அந்த தீவுல இறக்கி விடுறது. இப்ப இந்த புலி பசியோட இருக்கிற புலி என்ன நடக்கும், உள்ளுக்குள்ள மனுஷன் இருந்தாலும் சாப்பிடும், யார் இருந்தாலும் சாப்பிடும், வெட்டி செல்லும். 30 யானையும் ஊருக்குள்ள இறக்கி விட்டா என்ன ஆகும்? பார்த்த எல்லாரையும் வேட்டையாடிடும். அப்ப எஞ்சி இருக்கிற ஆட்களை தான் இவர்கள் வேட்டையாடுவார்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட். இமேஜின் பண்ணி பாருங்க, அந்தமான் தீவுன்ற அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டருக்குள்ள ஒரு 30 யானை உள்ள இறங்குச்சுனாலும் ஒரு 10 புலி இறங்குச்சுன்னா என்ன ஆகும் பாருங்க. இப்படி ஒவ்வொரு தீவுகளையாக அவர் வேட்டையாடி கொண்டே போனார்கள். இப்படி சரியா? சோ அந்த கடற்படை அப்படி கட்டமைக்கப்பட்டது. காலத்தின் பயனால் இல்ல காலத்தின் நேரத்தினாலுக்காக ரொம்ப நேர்த்தியா கொண்டு போனாங்க. அதை ராஜாதிராஜன் சோழன் காலம் வரைக்கும் அவங்க மெயின்டைன் பண்ணாங்க. குலோத்துங்கன் காலத்துல அது ரொம்ப சுருங்கிருச்சு. பின்னாடி அதுக்கப்புறம் பாண்டியர்கள் தலையெடுத்தாங்க, அவங்க அதை தனியா பிரிச்சுக்கிட்டாங்க. அப்போ உங்க கொற்கை தும்புரம் தனியா பிரிஞ்சிருச்சு. நிறைய பேருக்கு தெரியாது, இங்க மனோரான ஒரு கடற்படை தளம் இருக்கு. அது சோழர்களால் மிகப்பெரிய விஷயத்துல கொண்டாடப்பட்டது. ஆமா, வேற என்ன கேள்விங்க? நன்றி. மேலும் ஏதாவது தகவல் இருந்தா தாராளமா கேட்கலாம். சொல்லுங்க சொல்லுங்க. கந்தர்வ கோட்டை. ஆமா
இல்ல வரலாறு அப்படி இல்ல. தஞ்சாவூர்ல தலைநகரா வைக்கல அவரு. அவர் வந்து விஜயலட்சுமியோட படைத்தளபதிகள் ஒருத்தர். அவர் தஞ்சாவூரை எடுத்துக்கிட்டாரு. அதை மீட்டு அவங்க எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய பேரன் வல்வில் வீடுக்கு வந்து பாண்டியர்களோட சேர்ந்து திரும்பி போரிடுறாரு. திருப்புறம்பயத்துல அவரையும் அவங்க கொண்டுடுறாங்க. இதுதான் வரலாறு. நம்ம தான் சொல்ல, கதையா சொல்ற விஷயங்கள் வேற, பெருமைக்கும் கதையா சொல்றது வேற. ஆனா வரலாறா வரும்போது ஒரு 3 தலைமுறையில அவங்க சோழர்கள் முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜெனரேஷனே அவங்க வச்சுக்கல. சோ அதுக்கப்புறம் குலோத்துங்க சோழன் வரும்போதெல்லாம் தெலுங்கு சோழர்களா மாறிடுறாங்க. அதனால அதுக்கு வர்றதே இல்லை. நன்றி.